அஞ்சாறு ஆண்கள் அண்ணன் தம்பிங்க வந்து 5-6 பேர் இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு குடும்பத்துக்கு கணவனோடு பிறந்திருக்கக்கூடிய அண்ணன் தம்பிங்கெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தினமும் சமைத்து கொண்டு போய் சாப்பாட்டை கொடுத்து விட்டு வரும் வேலை ஒரு வேலை. அது மட்டும் அவரோட வேலை கிடையாது. அதுக்கு முன்னாடி மாடு போட்டிருக்கிற சாணி அள்ளணும், அந்த தொழுவத்தை சுத்தம் பண்ணணும், தண்ணி எடுக்கணும், பெண்களுக்கே உண்டான அத்தனை வேலைகளையும் அவள் செய்யணும். அந்த 5 அண்ணன் தம்பிகளில் ரொம்ப தாட்டியமானவன், ரொம்ப பல்காக இருக்கக்கூடியவன் வந்து மூத்தவன். அவன் பேர் வெள்ளையன். அவன் வைச்சது தான் அவங்க வீட்டில் சட்டம். அவன் என்ன சொன்னாலும் மற்ற 4 பேரும் 5 பேரும் கண்டிப்பாக கேட்டே ஆகணும். இல்லை என்றால் அவன் பிறம்பெடுத்தால் அண்ணன் தம்பி என்று கூட பார்க்காமல் அடித்து துவைத்து விடுவான். வெள்ளையனுக்கு திருமணம் ஆகியிருக்காது. சரி, வெள்ளையனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய தம்பிக்கு திருமணம் செய்து வைத்திருப்பான். அந்த பெண் தான் பொன்னம்மை என்கிற பெண். ஒரு நாள் களி கிண்டி கொண்டு, கேழ்வரகு களியை கிண்டி கொண்டு, கறி குழம்பையும் சுமந்து கொண்டு நிலத்தில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய மூத்தனார் மற்றும் தன்னுடைய கணவன் உள்ளிட்ட அந்த சகோதரர்களுக்காக அந்த உணவை எடுத்து கொண்டு போவார். போகும் பொழுது மூத்தனாருக்கு கடும் கோபம் வந்துவிடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த மூத்தனார் வந்து ரொம்ப தாட்டியமானவர், கடும் கோபத்துக்கு உள்ளானவர், எதையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசக்கூடியவர், தண்டிக்கக்கூடியவர் என்று. அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, என்ன நேரம் ஆச்சு, நீ என்ன நேரத்துக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு திட்டுவார். இவங்களுக்கு புரியாது. சரியான நேரத்தை தான் கொண்டு போயிருப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் நான் லேட் ஆகிருக்கும். அதையே அவரால் ஒப்புக்க முடியாது. சரி, மற்றவங்களெல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. நீங்கள்லாம் போய் சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளையன் என்கிற அந்த மூத்தனார் மட்டும் சாப்பிட வரமாட்டார். அண்ணன் வர மாட்டாருங்கிறதுனால தம்பிகளும் ஒன்றா பண்ணுவாங்க. அப்படின்னா அண்ணன் கூட போய் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு பயத்தின் காரணமாக அவங்களும் அவரோட சேர்ந்து ஏறு ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. இவளுக்கு வெக்கையாக இருக்கும். அது ஒரு மே மாதம். நிலத்தில் வந்து கேழ்வரகுக்கான நாற்று நடவுக்கான வேலைகள் போய்கிட்டு இருக்கோம். வெக்கையாக இருக்கே என்பதற்காக தன்னுடைய கிணத்துல போய் குதித்து கொஞ்ச நேரம் அவங்க வந்து நீச்சல் அடிப்பாங்க. நீச்சல் அடிப்பது என்பது அவங்க மாவட்டத்தில், அவங்க பிறந்த ஊரில் ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். நீச்சல் அடித்து வெளியே இருந்து வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னுடைய புடவை முற்றாக நனைந்து விட்டு இருக்கும் அல்லவா, ஒரு பாதியை எடுத்து முந்தானியை ஒரு மரத்தில் கட்டிட்டு இன்னொரு பாதியை அவங்க பிடிச்சி நின்றுட்டு இருப்பாங்க. இதை வெள்ளையன் பார்த்துருவார். அதாவது அந்த பொன்னம்மையோட மூத்தார் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னுடைய தம்பிக்கிட்ட சொல்லுவான், இப்பேற்பட்ட பெண்ணோடா நீ கல்யாணம் பண்ண வந்திருக்க, இவெல்லாம் ஒரு பொம்பளையா, இவ பொம்பளையே கிடையாது, நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டா, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இவன் நம்ம வீட்டில் தங்கிறதுக்கு அனுமதி இருக்குது, நாளைக்கு எக்காரணத்தை கொண்டு இவன் நம்ம வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு திட்டவட்டமாக சொல்லிவிடுவான். தம்பிக்கு வேறு வழி தெரியாது. அண்ணன் சொன்னால் மறுபேச்சு கிடையாது. அவர் இன்னொன்றைத்தையும் சேர்த்து சொல்லிவிடுவார், அப்படி உங்கள் மனைவி தான் உனக்கு முக்கியம்னா நீ உங்கள் மனைவியோட போய் உங்கள் மாமியார் வீட்டிலே செட்டில் ஆகிடு அப்படிங்கிறது கண்டிஷன். பொன்னம்மைக்கு இது தொலைவில் இருக்கிறதுனால கேட்காது. அண்ணன் தம்பிகளுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கிற அந்த கான்வர்சேஷன் பொன்னம்மைக்கு தெரியாது. உங்கள் அண்ணன் என்ன கோபமாக சொல்லிக்கிட்டு இருந்தார், ஏதோ என்னை பற்றி சொல்லிகிட்டு இருந்தாரா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைய இரவு இயல்பாக வந்து கழிகிறது. பொன்னம்மாவின் கணவன் வந்து பொன்னம்மா கிட்ட சொல்லுவான், காலையில் நம்ம உங்கள் வீட்டுக்கு போகிறோம், அம்மா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுவான். அவளுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு நெருடல். நிலத்தில் இப்போ தானே நம்ம நாற்று நடவு ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ளே என்ன அவசரம், வேலை முடிச்சுட்டு போகலாமே அப்படின்னு கேட்பா. இல்லை அம்மா வீட்டுக்கு போய் 6 மாதம் ஆகுது இல்லையா, கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகிருக்கும், ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு வலுக்கட்டாயமாக அந்த பெண்ணை முதல் பஸ்ஸுக்கு கூப்பிட்டு போவார். தன்னுடைய கணவர் பொன்னம்மையை முதல் பஸ்ஸுக்கு கூப்பிட்டு போவார். அந்த ஊர் பேர் வந்து பாலூர்னு ஒரு ஊர். அந்த ஊரில் இறங்கி அந்த பெண்ணும் அந்த கணவனும் ஜோடியாக நடந்து போவாங்க. பொன்னம்மை 6 மாதத்துக்கு முன் திருமணம் ஆகியிருப்பாள் என்பதனால் அந்த புது திருமணமான அந்த பெண்ணுக்கே உண்டான அந்த கலை வந்திருக்கும். ஊரில் இருக்கிற பெண்களெல்லாம் வாய் மேலே கை வச்சு பொன்னம்மா ரொம்ப அழகாயிட்ட அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அவளை எதிர்கொள்கிறதுக்கு அவங்களுடைய குடும்பமும் ஓடி வரும். ஆரத்தள்ளிவிட்டு திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் நல்லா தடபுடலான விருந்தோம்பலாக வைக்கிறாங்க. மாப்பிள்ளையை வந்து என்ன செய்வார் அப்படின்னா, மறுநாள் காலையிலேயே பொன்னம்மைக்கிட்டையும் பொன்னம்மையோட தன்னோட மாமனார் மாமியார்கிட்டையும் சொல்லுவார், ஒரே ஒரு வாரம் மட்டும் பொன்னம்மை இங்கே இருக்கட்டும், நான் ஊருக்கு போயிட்டு ஒரு வாரம் கழித்து வந்து கூப்பிட்டு போய்க்கிறேன் பொன்னம்மை அப்படின்னு சொல்லி பொய் சொல்லுவார். பொன்னம்மைக்கு இந்த சூழ்ச்சி எதுவுமே தெரியாது.
மூத்தனார் போய் விட்டு வர சொன்ன சூழ்ச்சியும் தெரியாது. இதுக்கப்புறம் இவன் வந்து நம்மளை கூட்டு போகவே மாட்டாங்கிற சூழ்ச்சியும் தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, சரிங்க சீக்கிரம் வந்து கூட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி பொன்னம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிரிவை, அந்த ஆற்றாமையை தாங்க முடியாமல் தன்னுடைய கணவனை பேருந்து நிலையத்தில் கொண்டு போய் விட்டுட்டு பஸ்ஸில் கை காட்டிட்டு வருவாங்க. பத்திரமா வந்து கூட்டு போயிருங்க, என்ன உங்களை விட்டு என்னால் பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போவாங்க. இன்றைக்கி வருவான், நாளைக்கு வருவான், நாளன்னைக்கு வருவான்னு பார்த்தா 1 வாரம் ஆகும், 1 மாதம் ஆகும், 1 வருடம் ஆகும். பொன்னம்மையை கூட்டு போய் வீட்டில் விட்டபோது பொன்னம்மைக்கு வயசு வந்து 18. இப்போ பொன்னம்மைக்கு வயசு வந்து 25. பொன்னமத்தில் சால்ட் பதிப்பகம் வெளியிட்ட ஒரு புத்தகம் வந்து செந்நிலம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். வாய்ப்பு இருப்பவங்க கண்டிப்பாக வாங்கி படிக்கணும்னு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். அந்த புத்தகத்தை யார் படிக்கணும்னா ஆண்கள் படிக்கணும். ஆண்கள் முதல்ல படிக்கணும், பெண்களும் படிக்கணும். யார் படித்தாலும் சமூக மாற்றம் சாத்தியம் என்பது மட்டும் ஊர்ஜிதம், நிச்சயம். அதில் ஒரு சிறுகதையோட பெயர் வந்து நெடும்புகழ் மாதேவி அப்படின்னு சொல்லி. நம்ம எல்லோருக்கும் தெரியும், சதி என்கிற அந்த உடன்கட்டை ஏறும் பழக்கம் வந்து இந்த இந்தியாவில் எத்தனை ஆயிரம் பெண்களை வலுக்கட்டாயமாக கொண்டு போய் எந்த குற்றமும் செய்யாமல் தன்னுடைய கணவன் இறந்துட்டான்ற ஒரே காரணத்துக்காக அந்த சதியில் பிடிச்சி தள்ளி கொன்று இருப்பாங்க. அதான் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம். அதான் ராஜா ராம் மோகன் ராய் தடுத்திருப்பார். அதுக்கு முன்னாடி அக்பர் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பார். ஒரு பிரிட்டிஷ்காரன் அந்த சதி என்ற உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை தன்னுடைய டைரியில் பார்த்த நேரடி சாட்சியாக குறிப்பிட்டிருப்பார். எங்கே நடந்திருக்கும் அந்த சதி, அந்த பிரிட்டிஷ்காரன் பார்த்த அந்த சதினா நம்ம கொடுமுடியில் நடந்திருக்கும். ஒரு 14 வயது பெண் வந்து தன்னுடைய 60 வயது கணவனுக்காக சதி மாதாவாக மாறுறதுக்கு தயாராக இருப்பாங்க. 60 வயசு கணவன் இறந்து போயிருக்காரு. 14 வயது மனைவி மிக துணிச்சலாகவும் கம்பீரமாகவும் எந்த ஒரு சலனமும் இல்லாமல், பயமும் இல்லாமல் இந்த சமூகம் அவளுக்கு கற்பித்து இருக்கிற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் கணவனுடைய சிதையில் நெருப்பில் நானும் போய் விழுந்து செத்தன்னா எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை அந்த பெண் பெற்றிருந்ததனால் அவள் முகத்தில் எந்த சலனமும் இல்லை அப்படின்னு ஒரு பிரிட்டிஷ்காரன் தன்னுடைய டைரியில் குறிப்பிட்டிருக்கார். எப்படி அதை எதிர்கொள்கிறா அந்த பெண்ணுங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். 60 வயது கணவனை வந்து சிதை மேடையில் படுக்க வச்சுட்டாங்க. அவர் ஒரு டெட் பாடி தானே. ஒரு அற்புதமாக கேவி குப்பத்திலிருந்து மருத்துவர் ஐயா திரு மருத்துவர் சிவராமன் ஐயா அவர்களுடைய தவிர்க்க முடியாத காரணத்தினால் இன்றைக்கு அவர் வர இயலவில்லை என்ற காரணத்தினால் ஒரு அற்புதமான பேச்சாளர், தமிழ் ஆர்வலராகவும் சமூக செயல்பாட்டாளராகவும் இருக்கின்ற புதினங்களை சொல்லி தமிழ் கவிதையை, தமிழ் சரித்திரங்களை எடுத்து கூறியிருக்கின்றார். உறக்க கைத்தட்டி அவரை பாராட்டுமாறு கேட்டுக்கொண்டு அற்புதமான அடுத்த செயல்பாட்டாளரை அதிர்க்கும் மரியாதைக்குரிய திரு சிலுப்பன் அவர்கள் வரவேற்பார். அறிமுகம் செய்து ஆற்றலோடு பேச வைப்பார். அனைவருக்கும் பணிவான மாலை வணக்கம். தமிழகம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற கல்வி பண்பாட்டு வளர்ச்சியினுடைய ஒரு பகுதியாக இந்த நிதியாண்டு முடிகின்ற தருவாயில் கடைசியாக வட மாவட்டங்களில் இந்த மாபெரும் புத்தக திருவிழாவை நடத்தி முடிக்க வேண்டும் என்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையின்படி மதிப்பிற்குரிய நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஒரு பிரம்மாண்ட புத்தக அரங்கினை வேலூர் கோட்டையிலே அமைக்க வேண்டும் என்று ஏறக்குறைய 1 மாத காலமாக இந்த இடத்திற்காக போராடி பெருமுயற்சி எடுத்து நம்முடைய வேலூர் பாராளுமன்ற உறுப்பினர் திருமிகு கதிரானந்தர் அவர்களுடைய பெரும் முயற்சியாலும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவருடைய பெருமுயற்சியாலும் இந்த வேலூர் கோட்டையை நாம் கைப்பற்றி இருக்கிறோம். 1806 வேலூர் புரட்சி நடத்தி ஆங்கிலேயனிடத்திலிருந்து பெற்ற நம்முடைய வேலூர் புரட்சியுடைய வீரர்கள் 800 பேரை பலி கொடுத்து இந்த கோட்டையை ஒரு 8 மணி நேரம் தக்க வைத்தோம். ஆனால் ஒரு சாதாரண இரும்பாலான ஃபென்சிங்கை ஒன்றிய அரசு போட்டுவிட்டு இது ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டின் கீழ் இருக்கிறது, எங்களுடைய ஆட்சியினுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது என்று நம்முடைய ஊர் பிள்ளைகள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கின்ற இந்த வேலூர் கோட்டை மைதானத்தை அவர்கள் கைப்பற்றி கொண்டு மிக முக்கியமான நிகழ்வுகளை கூட இங்கே நடத்த விடாமல் கடந்த பல ஆண்டுகளாக நாம் திண்டாடி விட்டோம்.
ஆனால் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நடத்தினால் புத்தகத் திருவிழாவை நடத்தினால் வேலூர் கோட்டையில்தான் நடத்துவோம் என்று மாபெரும் போராட்டத்திற்கு வெற்றி பெற்று இந்த புத்தகத் திருவிழாவை நாம் இங்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் வேலூர் நகர மக்கள் ரொம்ப தூரம் நீண்ட தூரம் பயணப்பட்டு இத்தகைய முக்கிய நிகழ்வுகளை பங்கேற்பதிலே கொஞ்சம் சிரமப்படுகிறார்கள். போகின்ற போக்கையிலே பார்க்கின்ற பார்வையிலே இருந்தால் இந்த நிகழ்வுக்கு வலிமை சேர்க்கும் என்கின்ற ஒரு தீராத பேரார்வம்தான். அதற்காக நம்முடைய மாவட்டத்தினுடைய உயர் அலுவலர்கள் எல்லாம் மிக பெருமுயற்சி எடுத்து தான் இந்த நிகழ்வு வேறு எந்த மாவட்டத்திலும் இல்லாத அளவிற்கு, வேலூர் என்றாலே வெறும் பிரம்மாண்டம் மட்டுமல்ல, அதில் அர்த்தமும் அடர்த்தியும் உள்ளடக்கம் கொண்டது தான் இந்த புத்தகத் திருவிழா. ஒரு 80 புத்தக அரங்குகள், 10 அரசு துறை அரங்குகள், ஒரு 10 உணவு அரங்குகள் என்று 100 அரங்குகளை அமைத்து நம்முடைய அதற்கான நிதி தேடல்களை எல்லாம் மாவட்ட ஆட்சிகள் உருவாக்கி இன்றைக்கு இந்த புத்தகத் திருவிழா இன்றைக்கு 6வது நாளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. வெற்றிகரமாக இந்த 3ஆம் ஆண்டு நிகழ்விலே இங்கு இந்த சிந்தனை அரங்கிலே பேசுகின்றவர்கள் உரையாற்றுகள் எல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே ஒவ்வொருவராக தேர்வு செய்து இந்த சிந்தனை அரங்கிலே பேச வைப்பதற்காக முடிவெடுத்தார்கள். நண்பர் விஸ்வநாதன் அவர்கள் இங்கு சொன்னபடி நம்முடைய மாவட்ட நூலகர் அவர்களுக்கு மருத்துவர் திருமிகு சிவராமன் அவர்களுக்கு அம்மை நோய் உண்டாகியிருக்கிறது. ஆனால் அவருடைய நிகழ்ச்சிகள் முழுவதும் மாநிலம் முழுவதும் அவரால் சென்று செய்ய முடியவில்லை என்கின்ற நமக்கெல்லாம் ஒரு சோகமான செய்திதான். என்றால் கடந்த ஆண்டு நாம் முயற்சி எடுத்தோம், ஐயாவினுடைய தேதி கிடைக்கவில்லை. ஆனால் இந்த ஆண்டு கிடைத்தது. ஆனால் நமக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. நிச்சயமாக அடுத்த ஆண்டு அவர் நம்முடைய மருத்துவர் அவர்கள் வந்து நம்மிடையே உரையாற்றுவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு அருமை நண்பர் பேராசிரியர் நமக்கெல்லாம் பரிச்சயமான மிகப்பெரிய பேச்சாளர், நகைச்சுவையாளர், பட்டிமன்ற பேச்சாளர் என்றெல்லாம் இருந்தாலும் கூட அவருடைய முக்கியமான தொழில் என்பது ஆசிரியர், அதுவும் பேராசிரியர். பள்ளி மாணவர்கள் என்றாலே ஆசிரியர்களுக்கு பிடிக்கும், கல்லூரி பேராசிரியர் என்றால் நாம் எல்லோருக்கும் பிடிக்கும். ஏறக்குறைய ஒரு 1000த்திற்கு மேற்பட்ட பட்டிமன்றங்களிலே பங்கேற்று அவர் தொலைக்காட்சி நிகழ்வுகளில் பங்கேற்று பேசியிருக்கின்றார்கள், உரையாற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை பேராசிரியராக சென்னையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற தோழர் அன்பு அவர்கள் அடுத்து சிறப்புரையாற்ற வருகை தரவுள்ளார்கள். அவர் ஏற்கனவே நாம் அறிந்தவர் இருந்தாலும் ஒரு சிறிய அறிமுகம்தான். சன் தொலைக்காட்சி, கலைஞர் தொலைக்காட்சி, ராஜ் தொலைக்காட்சி போன்ற தொலைக்காட்சிகளே முக்கியமான நிகழ்வுகளே பங்கேற்றிருக்கின்றார்கள். நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்க என்ற நிகழ்ச்சியினுடைய தேர்வுக்குழு தலைவராகவும் இருந்து அவர் பணியாற்றிருக்கின்றார்கள். பட்டிமன்றம், வழக்காடு மன்றம், கவியரங்கம், தனி உரை, தன்னம்பிக்கை பயிற்சி போன்ற நிகழ்வுகளிலே பங்கு பெற்று தமிழுக்கு தொண்டாற்றி வருகின்ற ஒரு நல்ல இளைஞர். நம்முடைய நேற்றுக்கு இந்த நிகழ்விலே, இந்த சிந்தனை அரங்கத்திலே இதற்கு முன்னர் பட்டிமன்றம் நடத்தி சென்றிருக்கின்ற நம்முடைய கலைமாமணி திண்டுக்கல் லியோனி தலைவர், தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தினுடைய தலைவர் அவர்களுடைய நடத்திய பட்டிமன்றத்திலும் வழக்காடு மன்றங்களிலும், அதே போன்று புலவர் திரு ராமலிங்கம் அவர்கள் நடத்துகின்ற அந்த பட்டிமன்றங்களிலும் அவர் பங்கேற்று சிறப்பாக தன்னுடைய பணியை செய்து வருகின்றார்கள். அவருக்கான விருது நிறைய இருந்தாலும் நாம் இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் அண்ணாமலை அரசர் அவர்களுடைய நினைவு விருதை பெற்றிருக்கின்றார்கள். மேடையில் நகைச்சுவையாக பேசி மக்களின் மனதிலே இடம்பெற்று மக்களுடைய விருதையும் பெற்றிருக்கின்றார்கள். இவருக்கு தமிழக எழுத்தாளர்கள் சங்கத்தின் சார்பாக இலக்கிய முழக்கம் என்ற பட்டமளித்து சிறப்பித்துள்ளது. உங்களுக்கு தெரியும், ஐயா திரு நீலவன், மறைந்த நீலவன் அவர்கள் இருந்தபொழுது வேலூர் மாநகரத்திலே தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்திற்கும் தமிழக எழுத்தாளர் சங்கத்திற்கும் போட்டி போட்டுக்கொண்டு வாரந்தோறும் கலையிலை நிகழ்ச்சிகள் நம்முடைய வேலூர் நகர அரங்கிலே நடைபெறும். ஐயா அவர்கள் மறைந்த பிறகு இப்பொழுது எப்போதாவதும் அந்த கலை நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்குது. கலை நிகழ்ச்சிகள் முற்போக்கு எழுத்தாளர் எதுவுமே எதிராளியாக இருந்தால் தானே போட்டி போட்டுக்கொண்டு நிகழ்ச்சி நடக்கூடும். ஐயா நம்முடைய விஐடியினுடைய வேந்தர், மதிப்புக்குரிய
நம்முடைய டாக்டர் திருமிகு கோ விஸ்வநாதன் அவருடைய பெருமுயற்சிகளில் பல தமிழ் நிகழ்வுகள் இந்த வேலூர் மாநகரத்தில் நடைபெற்றிருக்கு. இன்றைக்கு உலக அளவிலே தமிழ் இயக்கத்தை நிறுவி இன்றைக்கு தமிழுக்கு நிகராக எந்த மொழியும் இல்லை என்று நாம் பிற மொழிகளை ஏளனப்படுத்த வேண்டாம். ஆனால் தமிழ்தான் நிகரானது என்கின்ற அந்த வாதத்தை முன்வைத்து இன்றைக்கு வேலூர் மாவட்டம் மட்டுமல்லாமல் இன்றைக்கு உலக அரங்கிலே தமிழை இயக்கமாக முயற்கிறார். அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற மிகப்பெரிய பணியையும் தொடர் பேராசிரியர் அன்பு அவர்கள் செய்து வருகின்றார். இன்றைக்கு தமிழ் இலக்கியத்தில் எம்ஏ எம்பில் பற்றி இன்றைக்கி ஆய்வு பட்டத்தையும் பெற்றிருக்கிறார் என்று அவரை இந்த நேரத்திலே அறிமுகம் செய்து நம்முடைய வேலூர் மாநகரத்தினுடைய தமிழ் அறிஞர்களிலே தமிழ் செயல்பாட்டுகளிலே இன்றைக்கு வளர்ந்து வருகின்ற இளஞ்சர்களில் கல்லூரி மாணவர்களை பயிற்றுவிப்பதிலும் வழிகாட்டுவதிலும் சிறந்திருக்கின்ற பேராசிரியர் அன்பு அவர்களை இங்கு குழுமிருக்கின்ற ஒரு 100 பேர் இருந்தாலும் கூட அவர்களை பெரிய பலத்த கரவொலி எழுப்பி அவர்களை வரவேற்கின்றோம். அவர் புத்தகத்தினை அளித்து நம்முடைய மாவட்ட நூலகர் அவர்கள் அவருக்கான நினைவு பரிசினை வழங்கி சிறப்பு செய்து அவரை சிறப்புரையாற்ற வருக என வரவேற்கின்றேன். ஐயா நூலகர் அவர்கள் நம்முடைய இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு அரசு மாவட்ட பிற்படுத்தோர் நல அலுவலர் திருமதி ஜெயசித்ரா அவர்களுக்கும் அதே போன்று வட்டாட்சியர் வந்திருக்காரா வடிவேல் ஐயா, நன்றி உரை ஆற்ற வருகை தந்துள்ள நம்முடைய வேலூர் வட்டாட்சியர் அவர்களுக்கும் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற மருத்துவர் குருசாமி தபலா இந்திய வன பாதுகாப்பு அலுவலர் அவர்களுக்கும் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிப்பார்கள் மாவட்ட நூலகர் அவர்கள். முதலில் பேராசிரியர் அன்பு அவர்களுக்கு புத்தகத்தினை நினைவு பரிசினை சிறப்பிக்கிறார்கள். அதேபோல பாரத் தமிழன் அவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். வரவேற்பு வழங்கிய மாவட்ட பிற்படுத்தோர் நல அலுவலர் திருமதி சு ஜெயசித்ரா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். பலத்த கரவொலியுடன் பேராசிரியர் அன்பு அவர்களை பாவேந்தர் பாட்டுத்திறன் என்ற தலைப்பிலே சிறப்புரையாற்ற வருகை தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கான நேரம் கூடுதலாக இன்றைக்கு நீங்கள் வழக்கமாக 40 நிமிஷம் 1 மணி நேரம் உங்களுடைய சிறப்புரையை வழங்க வேண்டும். இந்த அரங்கில் இருக்கின்றவர்கள் மட்டுமல்ல, வெளியிலே இருக்கின்றவர்களும் வந்து அமரும்படி உங்களுடைய சொற்பொழிவை சிறப்புரை ஆற்றும்படி வேலூர் மாநகர மக்களின் சார்பாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் அன்புடன் அழைக்கின்றோம். கங்கையாறு சிவனாறு தலையில் வைத்தாறு, அவர் பிள்ளையாறு முருகனாறு கொண்ட முகமாறு, முல்லை பெரியாறு பாலாறு காவிரியாறு அதில் தான் இப்பொழுது நீராறு, என்னை பெற்றாறு போல் இங்கு உற்றாறு, மாவட்ட நிர்வாகத்தாறு புத்தக திருவிழாவில் பேசுமாறு பணித்தாறு, மற்றாறு போல் இந்த சிற்றாரும் வற்றாராகாமல் வரலாறு படைக்க வேலூர் மக்களே நீங்களெல்லாம் கைதட்டி ஆதரிக்குமாறு கேட்டு தமிழ்நாடு அரசின் சிறப்பு நிகழ்வாக மாவட்டம் தோறும் புத்தக திருவிழாவை சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் வனப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் என்னுடைய வணக்கங்களை சொல்லி, ஒவ்வொரு ஊரிலேயும் ஒரு திருவிழா சிறப்பு பெற்றது. மதுரை என்று சொன்னால் சித்திரை திருவிழா, வேலூர் என்று சொன்னால் பூப்பல்லக்கு திருவிழா, திருவாரூர் என்று சொன்னால் தேரோட்ட திருவிழா என்றெல்லாம் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு அடையாளமாக ஒரு திருவிழா நடக்கும். ஆனால் தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் ஒரு திருவிழா நடக்கிறது. அதுதான் புத்தக திருவிழாவாக நாடு முழுக்க கொண்டாடி கொண்டிருக்கிறார். ஆண்டவனுக்கு சிறப்பு சேர்ப்பது, அந்த விழாக்கள் இருந்தால் அறிவுக்கு சிறப்பு சேர்க்கிற ஒரு அற்புதமான ஒரு விழாவாக மாவட்டம் தோறும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாவட்ட நிர்வாகமும்
பொது நூலகத்துறையும் இணைந்து நம்முடைய வேலூரில் 3ஆம் ஆண்டாக வெகு சிறப்பாக நடைபெற்றிருக்கிற இந்த புத்தக திருவிழாவில் இந்த அழைப்புதலே ரொம்ப சிறப்பாக இருக்குது. அழைப்புதல் அச்சிட்டு அது கொடுத்திருக்கிற முறை இருக்கிறத அற்புதமும் அழகும் நேர்த்தியும் இருக்கிறது. வேறு யாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்குதா என்னன்னு தெரியாது. ஆனால் வேலூருக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது. அழைப்புதலில் அழகான கோட்டையை போட்டு ஒரு அற்புதமாக வடிவமைக்கக்கூடிய ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டிலேயே நம்ம வேலூருக்கு தாங்க சிறப்பு. ஏன்னா வேலூரினுடைய மையப்பகுதியில் ஒரு அகழியை சுற்றி அழகான கோட்டை அமைந்திருக்கிற ஒரு நகரம் இருக்கிறது என்று சொன்னால் அது வேலூராகத்தான் இருக்க முடியுமே தவிர வேறு ஊராக இருக்க முடியாது என்பதுதான் சிறப்பு. இங்கே அதுவும் கோட்டைவெளி மைதானத்தில் நம்முடைய அண்ணன் என்னை அறிமுகப்படுத்திய தோழர் முத்துசிலப்பன் சொன்னார், கோட்டைவெளி மைதானத்தை இடம் வாங்குவது என்பது ரொம்ப சிரமமானது. ஆனால் அது ஆட்சியருடைய முயற்சியால், அதிகாரிகளுடைய முயற்சியால் அது நடைபெற்றிருக்கிறது சொல்லுகிற போது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி காலையிலிருந்து எங்கே வருகிறாய், இப்போ நான் இங்கே இல்லை சென்னையில் இருக்கேன், எங்கே வருகிறாய், எப்பொழுது வருகிறாய், வருவாயா வரமாட்டாயா என்று சொல்லி ஒரு தாய் குழந்தையை அரவணைத்து காப்பதை போல என்னை கொண்டு வந்து இந்த மேடையிலே நிறுத்தியிருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய மாவட்ட நூலக அலுவலர் கூரா பழனி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து கொண்டு, நாங்கள் கற்றுக்கொள்வதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் ஏராளமான செய்திகளை உள்ளடக்கி வைத்திருக்கிற என்றைக்கும் எங்களுடைய இனிய தோழராக இருந்து சமூக செயல்பாட்டாளராக இருக்கிற பெருமதிப்பிற்குரிய அண்ணன் முத்துசிலப்பன் அவர்களுக்கும், நீண்ட நெடும் காலமான என்னுடைய நண்பர் ராஜன் பாபு அவர்களுக்கும், பத்திரிகையாளர் பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் வந்திருந்தாலும் என் நெஞ்சிற்கினிய சிவமூர்த்தி அவர்களுக்கும், எனக்கு முன்னாலே ஒரு அற்புதமான கதைகளை சொல்லி பேசியிருக்கக்கூடிய பாரத் தமிழ் அவர்களுக்கும், இந்த நிகழ்வில் பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய மாவட்ட பிற்பட்டோர் நலத்துறையினுடைய அலுவலராக இருக்கிற திருமதி ஜெயசித்ரா அவர்களுக்கும், நிறைவாக நன்றி உரையாற்றிருக்கிறவர்களுக்கும், வருகை தந்திருக்கிற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இலக்கிய அன்பர்களுக்கும், என் மனப்பந்தலிலே பூத்த மல்லிகை மலர்களை உங்கள் கரங்களுக்கு காணிக்கையாக்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என நூல் என்பது என்னென்ன ஒரு பட்டத்தை நூல்தான் உயர உயர மேலே வானத்திற்கு ஏற்றும். அதை போல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனை மேலே உயர்த்துவது எது என்று சொன்னால் அது நூல், அதுதான் புத்தகம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பாவேந்தரை பற்றி பேசி புத்தகத்தை பற்றி பேச வேண்டும். உங்களுக்கு நேரம் அதிகமாக இருக்கிறது, நீங்கள் பேச வேண்டும். நான் ரொம்ப நேரம் பேசி உங்களெல்லாம் சோதிக்க மாட்டேன். ஒரு அளவாக பேசி நீங்கள் முடித்துவிட வேண்டும் என்று நினைப்பதற்கு முன்பாகவே முடித்துவிட்டு உங்களை வீட்டுக்கு அனுப்புவதிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இங்கே பாவேந்தர் பாரதாசன் குறித்தும் நூட்களை குறித்தும் பேசுகிற நல்லதொரு வாய்ப்பு வாசலை எனக்கு திறந்து வைத்திருக்கிற நூலகத்துறைக்கும் இந்த புத்தக திருவிழாவுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பாவேந்தன் தான் சொன்னான், கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகிடை ஏற்றிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தன்னை நல்கிய குளிரல நீரும் இனியன என்பேன். இவையெல்லாம் இனியதுதான். கனியிட ஏறிய சுளையாக இருந்தாலும், களையிட ஏறிய சாராக இருந்தாலும், பனிமலர் ஏறிய தேனாக இருந்தாலும், காட்சி பாகிடை ஊற்றிய சுவையாக இருந்தாலும், நனி பசு பொழிகிற பாலாக இருந்தாலும், தென்னை தரக்கூடிய இளநீராக இருந்தாலும் இவையெல்லாம் இனியதுதான் என்பேன். எனினும் தமிழை என் உயிர் என்பேன். தமிழ் என் உயிரை போன்றதுன்னா, உலகத்தில் தமிழ் மொழிக்கு இப்படி சொன்னவன் எவனும் கிடையாது. மற்றவனுக்கெல்லாம் மொழி என்பது என்னன்னா அது ஒரு கம்யூனிகேஷனுக்கான இருக்கக்கூடிய ஒன்று தான். லாங்குவேஜ் என்பது ஒரு கம்யூனிகேஷனுக்காக உள்ளது தான், ஒரு கருத்துக்காக வெளிப்படுத்துவதாக இருக்குது. ஆனால் தமிழனுக்கு மொழி என்பது உயிர் என்று சொன்னவன் பாவேந்தர் பாரதாசன். ஏன்னா உலகத்தில் தமிழ்
தமிழுக்கு அமுதென்று பேர், இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று சொன்னவன் பாவேந்தன் பாரதாசன் தான். நாம் தான் தமிழை அமுதென்றும் உயிரென்றும் சிட்டென்றும் சிமிழென்றும் முத்தென்றும் மணி என்றும் தென்றல் என்றும் சாறு என்றும் என்னென்ன ஒரு குழந்தையை ஒரு தாய் கொஞ்சுவாளே, கண்ணே முத்தே மணியே மாணிக்கமே வைரமே வைடூரியமே தேனே மரகதமே என்றெல்லாம் ஒரு தாய் குழந்தையை கொஞ்சுவதைப் போல தமிழன்தான் மொழியை அமுதென்றும் தேன் என்றும் என் உயிர் என்றும் குறிப்பிட்ட ஒரே இனம் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ் இனத்தை தவிர வேறு எந்த இனமும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு சொல்றேங்க, உலகத்தில் எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு உயிர் பிறப்பதாக இருந்தால் தமிழை உச்சரித்து கொண்டு தான் எந்த உயிரும் உலகத்தில் எந்த நாட்டிலும் பிறக்க முடியும். ஏன்னா தமிழில் என்ன பண்ணியிருக்கான், ஆ ஆ இ இ அப்படிங்கிறதுலாம் உயிர் எழுத்துன்னு வச்சிருக்கான். ஆ ஆ இ எல்லாம் உயிர் எழுத்து. ஏன் உயிர் எழுத்துன்னா, நம்ம சினிமாவில் வீட்டில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சி சீரியலில் நெடும் தொடரில் பார்ப்போம். மழை பெய்யும், இடி இடிக்கும், சன்னல் படபடன்னு அடிக்கும், ஒருத்தர் இங்கிட்டு அங்கிட்டு போயிட்டு வந்துட்டே இருப்பார். உடனே ஆணு ஒரு அழுகை சத்தம் கேட்கும். அழுகை சத்தம் கேட்ட உடனே எல்லாரும் சிரித்து புன்னகையாக சிரிப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு உயிர் பிறந்திருக்கிறது என்பது அர்த்தம். பிறக்கக்கூடிய குழந்தை இருக்கிறது, அது முதலில் பிறக்கிற போது ஆ ஆ என்று அழுது கொண்டே தான் பிறக்கிறது. வாயை திறந்தால் அடிவயிற்றிலிருந்து வரக்கூடிய காற்றால் வாயின் வழியாக வரக்கூடிய சொல் எது என்று தொல்காப்பியன் சொல்லுகிறான். ஆ ஆ அங்கா புடைத்தன்னா வாயை திறந்தால் வரக்கூடிய எழுத்து எது என்று சொன்னால் தமிழ் எழுத்தாக இருக்கிற ஆ ஆ தான் வரும். குழந்தை பிறக்கிற போதே ஆ ஆ என்கிற தமிழ் உயிர் எழுத்தை உச்சரித்து கொண்டு தான் பிறக்கிறது என்பது தமிழின் அடையாளம். என்னன்னா, ஆ ஆ என்று குழந்தை அழுது கொண்டே பிறக்கிறது. சுற்றிலும் இருப்பவர்களெல்லாம் ஈ ஈ என்று சிரித்து கொண்டே வரவேற்கிறார்கள் என்கிற அமைப்பு இருக்கிறது. அது தமிழுக்கான அமைப்பை தவிர உலகத்தில் வேறு எந்த மொழிக்கு இல்லை. குழந்தைய தொடப்பமா ஊ பார்த்து அப்படின்னு இந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கிறது. அது தமிழ். ஆ ஆன்னு அழுறு குழந்தை ஆனும் போது நம்ம ஈன்னு சிரிக்கிறோம். ஐயோ குழந்தை அழுகிறது தாயே. இந்த மாதிரி உலகத்தில் எந்த வடிவும் கிடையாது. ஈங்கிறது சுழி போடுவான். பெரிய ஈக்கு நெடிலுக்கு என்ன பண்ணுவான்னா கோடு போட்டு கால் கோடு போட்டு 2 புள்ளி வைப்பான். என்ன தெரியுமா, குழந்தை அழுகிறது தாயே பசியால் 2 சொட்டு பாலாவது அந்த குழந்தைக்கு கொடு என்பதுதான் 2 புள்ளிகளை வைத்து பார்க்கிற ஒரு அழகு தமிழுக்குத்தான் இருக்குது. தமிழனுடைய கடைசி எழுத்து பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து. இந்த மாதிரி வடிவம் கிடையாது. 3 புள்ளி வச்சிருப்பான். கஞ்சனா இருக்கிறவன் புள்ளி வைப்பான். அதுக்கு அடுத்தது ரொம்ப வள்ளலாக கொஞ்சம் தாராளமாக இருக்கிறவன் 3 வட்டம் போடுவான். நான் கல்லூரியில் போய் கேட்டேன், தமிழினுடைய உயிரெழுத்து ஆன்னு தொடங்குது தம்பி, கடைசி எழுத்து பார்த்தால் 3 முக்கூட்டு புள்ளிகளாக இருக்கிறது. இந்த 3 புள்ளிகளை பார்த்தா உனக்கு என்னடா தோணுதுன்னு கேட்டேன். ஒரு பையன் சொன்னா, சார் கீழே 2 வட்டம் மேலே ஒரு வட்டம் ஆயுத எழுத்துங்கிறீங்க 3 புள்ளி, இதை பார்த்தா உனக்கு எப்படி தோணுதுன்னா, ஒருத்த மட்டும் சார் சொல்லட்டமான்னா, டேய் நீயாச்சும் சொல்கிறையன்னு எந்திரிச்சு சொல்கிறான்னு. அவன் சொன்னான், கீழே 2 வட்டம் மேலே 1 கீழே 2 இருக்குது, 2 இட்லி ஒரு வடை மாதிரி தெரியுது சார்னா. என்னன்னா 2 இட்லி ஒரு வடை மாதிரி தெரியுது சார் தான். ஏன்னா நம்ம பழக்கம் அப்படி, எதையுமே திங்கிற மாதிரியே பார்ப்போம். வாரத்தில் வேலைக்கு போகிற முதல் நாள் என்னடான்னா திங்கக்கிழமைன்னா, 2வது நாள் என்னன்னா செவ்வாய், தின்னுக்கிட்டே இருந்தால் செவ்வாய் ஆயிரும். எல்லாம் நம்ம நாட்டில் அதுதான். அமெரிக்காவில், வெளிநாட்டில், ஜப்பான்லாம் ஏ ஃபார் ஏரோப்ளேன் தான். நமக்கு தான் ஏ ஃபார் ஆப்பிள்ங்கிறான், பி ஃபார் பால்தான். எல்லாத்தையுமே சொன்னோம். ஒரு காலேஜில் போனேன், ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பிஸ்கட், சி ஃபார் சாக்லேட், டி ஃபார் தோசைன்னா. என்னடா திங்கிற ஐட்டமே சொல்கிறேன், என்னடா காலேஜ்னா, கேட்ரிங் காலேஜ் அப்படிங்கிறான். இது கேட்ரிங் காலேஜ், ஆனால் திங்கிற ஐட்டமாகவே சொல்கிறான். 2 இட்லி ஒரு வடைன்னு சொன்னான். ஆனால் சிந்தித்து பார்த்து இன்னும் கொஞ்சம் செஞ்சிப்பா அப்படின்னு சொல்லுகிற போது தூண்டனா சொல்கிறான். ஒரு பையன் சொன்னான், என்றைக்கும் என் மனசில் இருக்குது, பீத்து போட முடியவில்லை அந்த வார்த்தை சொன்னான். கடைசி 2 கீழே புள்ளி மேலே ஒரு புள்ளி ஆயுத எழுத்து இருக்கிறதுனா, ஆ ஆ என்று அழுது கொண்டே பிறக்கிற உயிர்
வாழ்க்கையின் கடைசி பகுதியிலே வயோதிகமாகிற போது குழந்தையா பிறந்து கடைசியில் ரொம்ப வயசாயிட்டேன்னா குழந்தை மாதிரியே மாறிடுறான். நம்மால் பார்த்தா அவனால் எழுந்து கூட நடக்க முடியாமல் வயோதிக காலத்தில் மரணத்தை நோக்கி நடக்கக்கூடிய அந்த கடைசி காலத்தில் பார்த்தா நீங்கள் பாருங்க, ஒரு மனிதன் நடக்கிற போது பார்த்தீங்கன்னா அவன் கொம்பை ஊன்றிக்கொண்டு ஒரு குச்சை ஊன்றிக்கொண்டு நடப்பான். நடக்கிற பாதையை பாருங்கள், 2 கால் சுவடு, ஒரு கோல் சுவடு, 2 காலடி தடம், ஒரு கோலடி தடம், ஆயுத எழுத்தை வரைந்து கொண்டே எழுதி கொண்டேதான் மனிதன் வாழ்க்கையை முடித்து விடுகிறான்னு சொல்லுகிற மொழி நம் தமிழ் மொழியை தவிர வேற எங்கே இருக்க முடியுங்க? வேற எங்கே இருக்க முடியும்? இந்த மாதிரி ஒரு அழகு இதில். அதனால்தான் பாரதிதாசன் சொன்னால் தமிழ் எங்கள் உயிர். இந்த உலகத்தில் எதுடா சிறப்புன்னா, வள்ளுவன் சொன்னான், கண்டு கேட்டு உண்டு உய்த்து அறியும் அத்தனையும் யாருக்கு இருக்கிறதுனா, பெண்ணே உன்னிடத்தில் தான் இருக்கிறது. உன்னை பார்த்தால் எனக்கு அழகாக இருக்கிறது, பரவசமாக இருக்கிறது. உன்னை புத்தமிட்டால் சுவையாக இருக்கிறது, உன்னை தொட்டால் இன்பமாக இருக்கிறது, நீ பேசினால் எனக்கு இனிமையாக இருக்கிறது. எல்லா வகையிலும் ஐம்பொறிகளிலும் இன்பம் தரக்கூடியவள் பெண்ணே நீதான். உலகத்தின் சுகம் அதிகமாக உன்னால் தான் தர முடியும்னு சொன்னா. ஆனால் அதை உடைச்சு பாரதிதாசன் சொல்றான், இந்த நாட்டில் பெண் தான் அதிகமாக சுகத்தை தருவாள், இன்பத்தை தருவாள் என்று சொன்னாலும் கூட, பெண்தான் உலகத்தில் சுகமானது என்று ஆண் சொன்னாலும் கூட அதைவிட ஒரு சுகம் ஒன்று இருக்கிறதுடா, மங்கை ஒருத்தி தரும் சுகம் கூட எங்கள் மாதமிழுக்கு ஈடில்லை கான் என்று சொன்னார். அதைவிட உயர்ந்தது என் தமிழ் என்று சொன்னான். அதைவிட உயர்ந்தது என் தமிழ் என்று சொன்னான். பயிலுறும் அண்ணம் தம்பி அக்கம் பக்கத்து உறவின் முறையார் தயமிகு உடையாள் அன்னை என்னை சந்தட மறவா தந்தை குயில் போல் பேசிடும் மலையால் அன்பை கொட்டி வளர்த்திடும் பிள்ளை அயலகர் ஆவம் வண்ணும் தமிழ் என் அறிவினில் உரைதல் கண்டேன்னா. இவர்களெல்லாம் அயலவர்களாகிற வகையில் தமிழ் என் அறிவினில் உயர்ந்து உறைந்திருக்கிறது என்று சொன்னான்னா, அதுதான் அந்த கவிதையெல்லாம் படிக்கணும். எதுக்காக புத்தக திருவிழா நடத்துகிறோம்? படைப்பாளன் வாசகன், படைப்பாளனுக்கும் வாசகனுக்கும் ஒரு பாலம் இருக்கணும். அந்த பாலத்தை இணைத்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய பணியைத்தான் நம்முடைய புத்தக திருவிழாக்கள் செய்து கொண்டிருக்கிறது. ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்ம மாவட்ட விஷயங்கிறதுனால சொல்கிறேன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் மிகப்பெரிய கவிஞர், வாழ்ந்த காலத்தில் ஒன்று எழுதினார். ஒரு கவிதை, ரொம்ப புகழ்பெற்ற கவிதை. வானத்திற்கும் அவருக்கும் ஒரு போட்டி நடக்குது. வானத்திற்கும் எனக்கும் ஒரு போட்டி. கவிஞர் வானத்தோடு போட்டி போடுறார். அதில் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, நான் என் கண்ணீரை எடுத்து வைத்தேன். முதல்ல ஒன்று எடுத்து வைக்கிறார். வானம் அதுக்கு பதிலாக ஒன்று எடுத்து வைக்கிறார். நான் என் கண்ணீரை எடுத்து வைத்தேன், வானம் மழையை எடுத்து வைத்தது. நான் என் பெருமூச்சை எடுத்து வைத்தேன், வானம் புயலை எடுத்து வைத்தது. என் அழகிய கவிதையை நான் எடுத்து வைத்தேன், வானம் நிலாவை எடுத்து வைத்தது. நான் என் கனவுகளை எடுத்து வைத்தேன், வானம் வானவில்லை எடுத்து வைத்தது. அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வர்றார். என் சந்தேகங்களை எடுத்து வைத்தேன், வானம் கிரணங்களை எடுத்து வைத்தது. நான் என் காயங்களை எடுத்து வைத்தேன், வானம் தோற்றதுன்னு அந்த கவிதை முடிச்சிட்டார். எனக்கு ஒரு காயங்கள் இருக்கிறது, அதை எடுத்து வைத்தேன், வானம் தோற்று விட்டதுன்னு எழுதினாரு. பாக்கியால அந்த வாரம் அந்த கவிதை வெளிவந்துச்சு. ஒரு வாசகன் அந்த கவிதையை படித்தான். படித்து விட்டு வாசகர் பக்கத்திலே ஒரு கடிதம் எழுதினான். என்ன கடிதம்னா, அப்துல் ரஹ்மானுக்கும் வானத்துக்கும் நடந்த போட்டி இருக்கிறதே, அப்துல் ரஹ்மான் ஜெயிக்கவில்லை, அந்த போட்டி டிராவில் முடிந்தது. ஏண்டான்னா, வானத்திற்கு அப்துல் ரஹ்மான் காயங்களை எடுத்து வைத்தார், வானம் தோற்றது என்று முடித்தார். கவிஞரே, வானத்திற்கும் காயங்கள் உண்டு, வானம் ஓசோன் படலங்களை எடுத்து வைத்தது, வானம் போட்டி டிராவில் முடிந்தது. இப்போ ஒரு வாசகன் அவன் ஒரு படைப்பாளியாகி படித்து அவன் படைப்பாளையே திருத்தக்கூடியனா அடுத்த பதிப்பில் அவர் போட்டார். என்ன பண்ணார்னா, நான் என் காயங்களை எடுத்து வைத்தேன், வானம் ஓசோன் படலங்களை எடுத்து வைத்தது. புதிதாக என்னுடைய புது என் லட்சிய பாதங்களை எடுத்து வைத்தேன், வானம் தோற்றது என்று அடுத்த வார்த்தை போட்டு முடித்தார் என்று சொன்னால், ஒரு படைப்பாளனுக்கும் ஒரு வாசகனுக்கும் பாலமாக இருக்கக்கூடிய அமைப்பு எங்கே இருக்கிறதுன்னா நம்முடைய புத்தகங்கள் இருக்கிறது. அதனால தான் புத்தகங்கள், புத்தகம் ஒரு சிறகு, உன்னை உயர 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 பறக்க வைக்கிற சிறகாக கண்டிப்பாக புத்தகங்கள் இருக்கிறது. ஆனால் தான் பாரதிதாசன் தான் சொன்னான்,
இந்த தமிழ் புத்தகம் இருக்கிறதே, தமிழ் சுவடி இருக்கிறது, ஒரு பெண்ணை பார்த்து, அவள் கண்ணை பார்த்து, அவள் கன்னத்தை பார்த்து எண்ணற்ற கவிஞர்கள் பலவாறு கற்பனை பண்ணி எழுதியிருக்கான். அவளுடைய கூந்தல் மேகம் மாதிரி இருக்குது, கண்ணு மீன் மாதிரி இருக்குது, கண்ணு ரோஜாப்பு மாதிரி இருக்குது, கழுத்து சங்கு மாதிரி இருக்குதுன்னு கற்பனைகளை அள்ளி விட்டுருக்கான். கவிஞர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனால் பாரதிதாசன் தான் சொல்லுகிறாள், அவள் கண்ணம், என் காதலி கண்ணம், அந்த பெண்ணுடைய கண்ணம் எப்படி இருக்கிறதுனா தமிழ் சுவடி கண்ணங்கள். அவளுடைய கண்ணம் எப்படி இருக்கிறதுனா தமிழ் சுவடியின் கண்ணங்களை போல இருக்கிறது, தமிழ் சுவடியை போல இருக்கிறதுனா. அந்த காலத்தில் என்ன பண்ணுவோன்னா, பனை ஓலையில் எழுத்தாணியால் எழுதிவிட்டு அது பளிச்சுன்னு தெரிவதற்காக மஞ்சள் தடவி அது மேலே பூசுவாங்க. அவள் மஞ்சள் பூசிய முகமாக இருக்கிறாள், அவள் கண்ணம் என் தமிழ் சுவடி கண்ணமாக இருக்கிறதுன்னு சொன்ன ஊமை யாருன்னா பாரதிதாசனை தவிர வேறு எந்த கவிஞனும் அந்த ஊமையை இதுவரையில் தொட்டு பார்க்கவில்லை. நிலவு பற்றி பாடாத கவிஞன் இல்லை, நிலாவை பாடாதவன் கவிஞனே இல்லை. ஆனால் பாரதிதாசன் சொல்லுகிறார், என்ன சொல்றார், நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகிற ஒளிமுகத்தை உன் கோலம் முழுவதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ, வான சோலையிலே பூத்ததனி பூவோ, சொக்கவள்ளி பார்க்கடமோ, அமுத ஊற்றோ, கனல் மாறி குளிரடைந்த ஒளிப்பிழம்போ, வெண்ணிலவே உன்னை காணும் என்று சொல்லுவது. அவன் இயற்கையைத்தான் பாடினான், ஆனால் தொழிலாளர்களையும் ஏழைகளையும் சிந்திக்கிற ஒரு சிறப்பு பாரதிதாசன் இருக்கிறது. வெண்ணிலவே சொக்கவள்ளி பார்க்கடமா, அமுத ஊற்றா, கனல் மாறி குளிரடைந்த ஒளிப்பிழம்பா, வெண்ணிலவே உன்னை காணும் இன்பம் உழைத்து களைத்து வரக்கூடிய ஏழை விவசாயி அவன் வீட்டிலே பசியாக சிறிது கஞ்சி இருக்குமா என்று பார்க்கிற போது பானை நிறைக்க வெண்சோறு இருந்தால் எப்படி இன்பம் பெறுமோ அப்படி வெண்ணிலவே உன்னை காணும் இன்பம், ஏழை வீட்டு பானையின் வெண்சோறு காணும் இன்பம், உன்னை காணும் இன்பம் என்று எழுதியிருக்கிறான் என்று சொன்னால் பாரதிதாசனுடைய கற்பனை அப்படி இருக்கும். நம்முடைய பொறியாளர், வேலூருடைய எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர் வெங்கடேசன் ஐயா வந்திருக்கிறார், அவருக்கு என்னுடைய வணக்கங்களை சொல்லிக்கிறேன். உழைப்பாளர்களை சிந்தித்தான். பாரதிதாசனுடைய எழுதுகோளிலே பார்த்தால் மையை ஊற்றமிடவில்லை, உழைப்பாளருடைய வர்க்கத்தினுடைய வேர்வை துளிகளையும் தன்னுடைய எழுதுகோளிலே எழுதி காட்பதுதான் யாருன்னா பாரதிதாசன். ஏன்னா இந்த உலகம் இப்படி ஆயிடுச்சே, இதை உழைத்தவன் யார் தெரியுமா? சிற்றூரும் வரப்பெடுத்த வயலும் ஆறு தேக்கினல் வாய்க்காலும் நெற்சேர உழுதுழுது நிறைவெழுப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள், கற்பிழந்து மழை பிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைத்தான் யார்கை, பொற்றுகளை கடல் முத்தை போய் எடுக்க அடக்கிய மூச்சுத்தான் எவரின் மூச்சு, அது ஏழை தொழிலாளருடைய மூச்சு என்று சொல்லி இந்த நாடு இவ்வளவு சிறப்பாக இருக்கிறதுனா என் ஏழை விவசாயி, என்னுடைய ஏழை தொழிலாளி செய்ததல்லவா. சிற்றூரும் வரப்பெடுத்த வயலும் ஆறு தேக்கினல் வாய்க்காலும் நெற்றேற உழுது உழுது நிறைவெழுப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள், கற்பிழந்து மழை பிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைத்தான் யார்கை, பொற்றுகளை கடல் முத்தை மணிக்குளத்தை போய் எடுக்க அடக்கிய மூச்சுத்தான் எவரின் மூச்சு, அது உழைப்பாளர்களுடைய மூச்சு என்று சொன்னவன் தான் புரட்சி கவிஞன் பாரதிதாசன். இன்னைக்கு என்னன்னா நாடு என்னென்ன இன்னைக்கு நிலவரத்துக்கு கூட அந்த கவிதை பொருந்தது. என்னன்னா ஒரு தொழிலாளி, ஒரு மூட்டை தூக்குறவன் இங்கே இருக்கிற பஸ் ஸ்டாண்டில், இங்கே இருக்கிற மார்க்கெட்டில் மூட்டை தூக்குகிற, அரிசி மூட்டை தூக்குகிற, காய்கறி மூட்டை தூக்குகிற அந்த தொழிலாளர் இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், 10 ரூபா கேட்டால் 5 ரூபா வாங்கிக்கன்னு சொல்லுவோம். அவங்ககிட்ட பேரம் பேசுகிறோம். ஆனால் இந்த நாட்டில் நடிக்கிறாங்களே, மூட்டை மாதிரி ஒன்று தூக்குற மாதிரி தூக்கி நடிக்கிறவனுக்கு 3 லட்சம் கொடுக்குறான், 5 லட்சம் கொடுக்குறான். ஆனால் ஒரு உண்மையான ஒரு மூட்டையை தூக்குகிற தொழிலாளர் இடத்துல பேரம் பேசுகிற நாம் நடிக்கிற மாதிரி உண்மையிலேயே நடிப்பான், மூட்டை உண்மையிலேயே தூக்குவான். அவனை என்ன சொல்கிறோன்னா டூப்புன்னு சொல்லுவோம். தூக்குற மாதிரி நடிக்கிற விட ஹீரோடு சொல்கிறோம். இதுதான் தமிழ்நாடாக இருக்கிறது. அவன் மூட்டை மாதிரி தூக்குறானே, அவனுக்கு கொடுக்கறதுக்கு பேரம் பேசுறதில்லை. ஆனால் உண்மையான தொழிலாளி உழைப்பாளிக்கு பேரம் பேசுகிறன்னு பாவேந்தன் அவன் வேர்வை துளிகளிலே தன்னுடைய மைத்துளியாக எழுதி காட்டுகிறான். நடவு செய்த தோழர் கூலி நாலனாவை கேட்பதும் உடல் உழைப்பு இல்லாத செல்வர் உலகை ஆண்டு உலாவலும் தவறு என்று சுட்டிக்காட்டியவன் யாருன்னா புரட்சி கவிஞன் பாரதிதாசனாக இருக்கிறாருங்கிறது தான் நாம் என்றைக்கும் மறந்துவிடக்கூடாது. அதனால் அழகு, கவிதை, காதல் எல்லாம் எழுதியிருக்காரு. ஆனால் சமூக உணர்வோடு எழுதிய ஒரு மாபெரும் கவிஞன் யாருன்னா அவர்தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசனாக இருக்கிறார். பெரியாரை பற்றி எழுதினார்.
பகுத்தறிவு சிந்தனையோடு பல விஷயங்களை நாட்டில் பகுத்தறிவு கவிஞனாக வலம் வந்தால் தந்தை பெரியாரை பற்றி எழுதினார். தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மனக்குகையில் சிறுத்தை எழும் அவர்தான் பெரியார் என்று பெரியாரை இதைவிட ஒரு சிறப்பாக சொல்லிவிட முடியாது. ஆனால் கலைஞர் கூட, முத்தமிழறிஞர் கலைஞர், அவர் ஒன்று பெரியாரை பற்றி சொல்லலாம். எம் தந்தை பெரியாருக்கு வங்கத்து தாகுரு போல் தாடி உண்டு, எம் தந்தை பெரியாருக்கு வங்கத்து தாகுரு போல் தாடி உண்டு, அவர் விழியிரண்டும் கருவண்டு அதில் சாகும் வரை ஒளி உண்டுன்னார். அவர் விழியிரண்டும் கருவண்டு அதில் சாகும் வரை ஒளி உண்டு என்று சொன்னால் தந்தை பெரியார் யார் என்று சொன்னு பாவேந்தன் பாரதிதாசன் சொன்னான். தமிழனுக்கு முன்னே முளைத்த முதுகெலும்புதான் தந்தை பெரியார் என்று சொன்னவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அவர் ரொம்ப கோவக்கார கவிஞனாக இருப்பார். அவர்கிட்ட அதை வந்து தப்பாக பேசிட முடியாது. தப்புன்னு சொன்னால் எப்படா சொல்கிறேன்னான்னு கேட்பார். என்ன சொன்னார், ஒரு பெண்ணு ஒரு குளத்தில் குளிக்கிறான். அந்த குளிக்கிறதா அவர் எழுதினார். என்னன்னா, தாமரை பூத்த குளத்தினிலே முக தாமரை தோன்ற மொழிகிடுவாள்னா, தாமரை பூத்த குளத்தினிலே முக தாமரை போல தோன்றிடுவாள், குளித்திடுவாள், மூழ்கிடுவாள்னா. ஏன்னா எவ்வளவு நுணுக்கம் பாருங்க. ஒரு குளத்திலையோ ஒரு கேணிலையோ கிணத்துலையோ நம்மால் குதிக்கிறான்னு வச்சுக்க, ஆண்கள் பம்பு செட்டு மேலேருந்து உயரத்துலேருந்து 50 அடி 100 அடின்னு தம்முன்னு குச்சிருவான். ஆனால் ஒரு குளத்தில் குதிக்கிறதுனா கூட மேலேருந்து குச்சிருவான். ஆண்கள் குதிக்கிற மாதிரி பெண்கள் அப்படி குதிக்க மாட்டாங்க. பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, குளத்தில் இறக்குற போது ஒவ்வொரு படிப்படியாக படித்துறையில் மெதுவாக இறங்கி முழுசாக இறங்கி உடல் முழுக்க நினச்சி தன் கூந்தலை தலையை தூக்கி கூந்தலை நினச்சி முகத்தை காட்டி அப்போ தான் முழுகுவாங்க. அதை வந்து பாரதிதாசன் எவ்வளோ நுணுக்கமாக சொல்லுகிறார்னா, தாமரை பூத்த குளத்தின், தாமரை பூத்து இருக்கிற குளம் இருக்கிறத அந்த குளத்தில் இவள் குளிக்கிறாள், அங்கங்கே தாமரை பூத்து இருக்கிறது, இவள் குளிக்கிறாள், இவள் முகத்தை பார்த்தால் இன்னொரு தாமரை மலர்ந்திருப்பதை போல இருக்கிறது, தாமரை பூத்த தடாகத்திலே முக தாமரை தோன்ற குளித்திடுவான்னு இவ்வளவு அழகாக சொன்ன கவிஞன் யாருன்னா பாரதிதாசனாக தான் இருக்க முடியுமே தவிர வேற யாரும் இருக்க முடியாது. ஒரு முறை பாரதிதாசன் ஒரு சோலையில் உட்காந்து கவிதை எழுதினிருக்கிறார். தமிழ் பாட்டு கவிதை எழுதினிருக்கிறார். உடனே நம்ம எழுதிய தாளெல்லாம் அப்படியே பறந்து போகுது. இவருக்கு கோபம் வந்துடுச்சு. ஏன்னா கோபக்கார கவிஞன். கோபம் வந்த உடனே சொல்கிறார், இவர் காற்றை பார்த்து கேட்குறார், எழுதிய தாளை ஏன் கிளப்பினாய்? காற்றுக்கிட்ட போய் கேட்குறார், எழுதிய தாளை ஏன் கிளப்பின அப்படின்னு. அந்த காற்று சொல்லிச்சான், நான் எழுதிய தாளை ஏன் கிளப்பினேன்னு தெரியுமா? உன்னுடைய தமிழ் கவிதைகள் எழுதியிருந்த அது மேலே தூசு இருந்துச்சு, அதை துடைக்கத்தான் நான் என்ன பண்ணேன், காத்தா வந்தேன், எழுதிய தாளை கிளப்பினேன். உடனே பார்த்து கேட்குறார், காற்று உனக்கு புழுதிவாரி தூற்றித்தான் பழக்கும் காற்று துடைக்கும் புத்தி எப்படி வந்ததுன்னு கேட்குறாரு இவர். எழுதிய தாளை ஏன் கிளப்பினாய் என்றேன், உன் தமிழ் கவிதையின் மீது புழுதி படைந்து இருந்தது, துடைத்தேன் என்றது. காற்றே உனக்கு புழுதிவாரி தூற்றித்தான் பழக்கம் காற்றே துடைக்கும் புத்தி எப்படி வந்ததுன்னா, உடனே பாரதிதாசனிடத்தில் காற்று சொன்னதாக கவிதை எழுதியிருக்கிறேன், உன் தமிழ் கவிதையின் மீது தூசு படைந்து இருந்தது, உன் மூச்சு காற்றை நான் முத்தமிட்டதால் எனக்கும் தமிழ் உணர்வு வந்தது, தமிழ் மீது படிந்திருக்கிற தூசை நான் துடைக்க வேண்டும் என்று நான் துடைத்து போட்டேன் என்று கவிதை சொன்னது என்று சொன்னால் என்ன உணர்வு? அவரை போல ஒரு உணர்வு தமிழ் தாண்டா. இன்னைக்கு மும்மொழியா இருமொழியா? நான் தமிழனுக்கு தமிழ் உயிர், எங்கள் தமிழ் மொழிதான் முதல் மொழி, வேணுமானால் இன்னொரு மொழி இருமொழியாக இருக்கட்டும், மும்மொழியை ஒருபோதும் தமிழன் ஏற்றுக்கொள்ள மாட்டான்கிற அடையாளம் தான் அது. சொல்றாரு, தமிழ் என் உயிர், உன்னுடைய மூச்சுக்காற்று பட்டிருந்தது, அதனால தான் வேகமாக எழுதுவார். பாரதி வேகமாக எழுதினார். பாரதிதாசன் அவருடைய தாசன்னு சொன்னால் அவருடைய கவிதை இருக்கிறத படித்து பார்த்தா, அதை சொல்லி பார்த்தா, அதை உணர்ந்து பார்த்தா நம்முடைய ரத்தம் கொதிக்கும், நரம்புகளெல்லாம் முறுக்கேறும், தமிழன் என்கிற உணர்வு வரும். இளைஞனை பார்த்து, சோம்பி கிடக்கிற இளைஞனை பார்த்து சொல்றா, பூட்டி இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையை வெளியில் வா, உன்னை எலியனை இழந்தவர் புலியனை செயல் செய்ய புறப்படு, வெளியில் சிம்புட் பறவையே சிறகை விரி, சிங்க இளைஞனே திறப்பு முகம் திற விழி எழுங்கிறார். அந்த வார்த்தை கேட்டாவே எந்திரிச்சு உக்காந்துருவான். பூட்டி இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையை வெளியில் வா,
உன்னை எலியனை கண்ட ஒரு புலியனை செயல் செய்ய புறப்படு வெளியில் சிம்புட் பறவைய சிறகை விரி சிங்க இளைஞனே திருப்பு முகம் திற விழின்னு இத்தகைய உத்வேகத்தை, ஒரு உணர்ச்சியை, ஒரு பெருமிதத்தை தூண்டக்கூடிய கவிதை யாருன்னா பாரதிதாசன் கவிதையாகத்தான் இருக்கும். தாலாட்டு பாடுவார். தாலாட்டு பாடினா இது ஒரு தாலாட்டான்னு கேளுங்க. தாலாட்டு பாடினா தூங்கணும். ஆனால் பாரதிதாசனுடைய தாலாட்டு கவிதையை பார்த்தால் தூங்க முடியாது, எந்திரிச்சிடுவா. பெண்ணை பார்த்து பேசுகிறா. ஒரு குழந்தை, பெண் குழந்தை தூங்கி இருக்கிறதா அதை சொல்கிறா. மூடத்தனத்தின் முடைநாற்று வீசுகிற காடு மணக்கவர் கற்பூர பிட்டகமே, வேண்டாத சாதிக்கு வெளுப்பதற்கு தூண்டாய் மணி விளக்காய் வந்தவளே எழுந்துறன்னா. அப்போ தாலாட்டு பாடக்கூட அவருடைய தாலாட்டு கூட எழுப்பி நிற்க வைக்கக்கூடிய அளவுக்கு உணர்ச்சி உள்ள ஒரு கவிஞனாக யார் இருக்கிறார்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இருக்கிறார் என்பதுதான் அவருக்குள்ள சிறப்பு. இந்த நாட்டில் என்ன கேட்குறார்? வாழ்கிற காலத்தில் சமுதாயத்தில் இருந்த வேறுபாடு, சமுதாயத்தில் இருந்த குறைபாடு, சமுதாயத்தில் இருந்த மாறுபாடுகளை எல்லாம் களைய வேண்டும் என்று சொல்லி சமுதாய உணர்வோடு கூட கவிதை படித்த ஒரு மாபு கவிஞர் யாருன்னா அவர்தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசனாக இருக்கிறார். சின்ன வயசுலேயே, இளைய வயசுலேயே கல்யாணம் பண்ணுவான். வயசானவனுக்கு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பான். செத்துட்டான்னு வச்சுக்கியன், அவளை என்ன பண்ணுவான், விதவைன்னு அடைச்சி வச்சிருவான். ஆனால் இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னா, பொண்டாட்டி செத்து போனால் அடுத்த மாதமே புது மாப்பிள்ளை ஆயிடுவார். ஆனால் அது ஒரு பெண் செத்து போனால், பெண்ணுக்கு கணவன் செத்து போனால் அவன் என்ன பண்ணான்னா விதவைன்னு சொல்லிட்டு அவளை கல்யாணம் பண்ணாமல் வெள்ளை துணி கொடுத்து மூளையில் முடக்கி வைக்கிற ஒரு சூழல் இருந்த காலத்தில் இன்றைக்கு பெண்கள் ஒரு சிங்கப்பெண்களாக வந்திருக்கிறதுனா புரட்சி கவிஞர் பாரதியும் பாரதிதாசனும் தந்தை பெரியாரும் பாடுபட்டதனால்தான் இன்றைக்கு பெண்கள் சிங்கப்பெண்களாக உலா வருகிறார்கள்னா, ஆட்டோ ஓட்டுறதுலேருந்து ராக்கெட் ஓட்டுறதுலேருந்து இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸ் போன்றவர்களெல்லாம் இன்றைக்கு ராக்கெட்டில் பயணம் பெறுகிறாங்கன்னா இவர்கள் பாடுபட்டது, இவர்கள் சிந்திய மைத்துளி, இவர்கள் தெளித்த அறிவு வெளிச்சம்தான் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது. அப்போ சொன்னால் அந்த காலத்தில் எழுதுனேன், ஏண்டா இவ சின்ன குழந்தை ஏதோ விபத்தில் அவன் வீட்டுக்காரன் செத்துட்டான், அவளுக்கு விதவைன்னு சின்ன குழந்தைக்கு மொட்டையடித்து வெள்ளை துணி கொடுத்து பொட்டடிச்சு வச்சிருக்கிறடா, அது நியாயமாடா? கேட்டார். கோரிக்கையற்று கிடக்குதென்னே அங்கே வேரிலே பழுத்த பழா, மிக கொடியதென்று எண்ணி பட்டதென்னே குளிர் வடிக்கின்ற வட்ட நிலான். கோரிக்கையற்று கிடக்குதென்ன, கொடியிலே பழுத்த பழா பார்க்கவே சகிக்கலையடா, மிக கொடியதென்றெண்ணி பட்டதென்னே குளிர் வடிக்கின்ற வட்ட நிலா. கேட்டார். வாடாத பூ போன்ற மங்கை நல்லான் மணவாள நிறத்தல் பின் மணத்தல் தீதா, பாடாத தேனீக்கள் உலவாத தென்றல்கள் பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டா. வாடாத பூ இருக்குதாடா, பாடாத தேனி இருக்குதாடா, பசியாத வயிறு இருக்குதாடா, அவளுக்கும் உணர்வு இருக்காதா, அவளுக்கும் ஆசை இருக்காதா, அவளை விதவை என்று தள்ளி கைம்பெண் என்று சொல்லி ஒதுக்கிங்களேடான்னு சொல்லிட்டு சொன்னார். வாடாத பூ போன்ற மங்கை நல்லால் மணவாள நிறத்தல் பின் மணத்தல் தீதா, பாடாத தேனீக்கள் உலவாத தென்றல்கள் பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டா என்று கேட்டவர் தான் யாருன்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அவர் போட்ட விதை, அவர் சிந்திய மைத்துளி, அவர்தான் அந்த மைத்துளி அல்ல, அவர் சிந்தியது மைத்துளி அல்ல, விதவைகளின் நெற்றியிலே வைக்கப்பட்ட பொட்டுத்தான் அவர் கவிதை என்பதை மறந்துவிடக்கூடாது. கேட்டா அந்த காலத்தில், ஏண்டா விதவை விதவைன்னு சொல்றியடா, பார்த்தீங்களா என்ன கொடுமை? விதவை என்கிற வார்த்தையில் கூட பொட்டில்லை. ஒரு பொண்ணு விதவை ஆயிட்டா அவ வார்த்தையில கூட பொட்டில்ல, விதவை என்று சொல்லுகிறீர்கள்னா, விதவை என்பது தமிழ் சொல் அல்ல, அது வட சொல். ஆனால் தமிழ் சொல் பாருங்க, முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார், விதவை என்பது தமிழ் சொல் அல்ல, தூய்மையான தமிழ் சொல் அதற்கு கைம்பெண் என்று இருக்கிறது. ஆனால் கைம்பெண் என்பதை வார்த்தையில் பாருங்கள், ஒரு பொட்டல்ல 2 முறை பொட்டு வைக்கிற வாய்ப்பு என் தமிழுக்கு தவிர வேறு எந்த மொழிக்கு இருக்கிறது என்று சொன்னவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞராக இருக்கிறார். அறிவியல் பூர்வமாக நினைத்து பார்த்திருக்கிற ஒரு கவிஞன் புரட்சி கவிஞர் பாரதிதாசனாக இருக்கிறார். என்னன்னா, இந்த உலகம் எப்படிடா வந்துச்சுன்னா, சூரியன் என்பது தான் பெரிய கோள், அதிலிருந்து தான் ஒவ்வொன்றும் பிஞ்சு தனித்தனியாக வந்தது தான் இந்த உலகம்னு சொல்லும்போது, அறிவியல் வளர்ச்சி, அறிவியல் உலகம் சொல்வதற்கு முன்பாகவே கவிஞன் சிந்தித்து சொல்லிவிடுவான்ங்கிறதுக்கு பாரதிதாசன் தான் அடையாளம். என்ன சொல்கிறான், இத்தரை கொய்யா பிஞ்சு
நீ அதில் ஒரு சித்தெரும்பு. இந்த உலகம் ஒரு கொய்யா பிஞ்சுடா, கொய்யா பிஞ்சு மாதிரி இருக்கும், நீ அதில் ஒரு சித்தெரும்புடா. அந்த உலகம் பெருசு, நாம் ஒரு சித்தெரும்பு. ஒரு குண்டூசி வைக்கிற முனையின் அளவு கூட நாம் வாழ்நாளில் பயன்படுத்துகிற இடமாக இருக்காது. நம்ம ஒரு குண்டூசி முனை சித்தெரும்புன்னு சொல்கிறோமே, அதனால் இத்தரை கொய்யா பிஞ்சு. கொய்யா பழத்தை வெட்டி பாருங்க, உலகம் இருக்கக்கூடிய வகையிலே இருக்கும், சிகப்பாக கோலங்கள் இருக்கும், அதே மாதிரி இருக்கும். இந்த உலகம் எப்படின்னா, சூரியனிடத்திலிருந்து யாரும் கொய்யவில்லை, அதுவே பிஞ்சு பூமி என்கிற கோளாக வந்ததுங்கிறதால் தான் இத்தரை கொய்யா பிஞ்சு. நீ அதில் ஒரு சித்தெரும்பாக இருக்கிறாய் என்று சொன்னவன் தான் யாருன்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசனாக இருக்கிறார் என்பதுதான் அவருக்குள்ள சிறப்பாக இருக்கிறது. தமிழ் இருக்கணும், எல்லா இடத்துலையும் தமிழ் இருக்கணும். இன்னைக்கு கூட இந்த அரசாங்கம் சொல்லுகிறது தமிழில் பெயர் பல வைங்க. நான் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு சின்ன படம், குறும்படம் பார்த்தேன். அது இலங்கையை சார்ந்த படம், பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. இலங்கை வீதிகளில், அங்கே இருக்கிற கடை வீதிகளில் ஒரு போர்டு இருந்துச்சு, அதை பார்த்தேன். இங்கே என்ன சொல்கிறான், லலிதா ஜுவல்லர்ஸ், கல்யாண் ஜுவல்லர்ஸ், ஜாஸ் அலுகாஸ், ஜோய் அலுகாஸ், அப்படி எல்லான்னு ஜுவல்லர்ஸ்ன்னு சொல்கிறான்ல. இலங்கையில் ஒரு படம் பார்த்தேங்க, அவன் சொல்கிறான் தங்கம், பேர் தங்கம், ஜுவல்லர்ஸுக்கு அழகான தமிழில் வச்சுருக்கான் அணிமணி பொற்சாலை. தங்கம் அணிமணி பொற்சாலை. ஜுவல்லர்ஸுக்கு அணிமணி பொற்சாலைன்னா தமிழ்நாட்டில் தமிழ் இருக்கணும். ஏன்னா நம்மால் என்ன பண்ணுறா, இப்போது செல்லில் தங்கிலீஷ்னு ஒன்று வந்துடுச்சு, எல்லாம் வந்து தமிழே இங்கிலீஷில் அடிக்கிறான், கிட்டத்தட்ட இங்கிலீஷ் மறந்து போயிடும் பொழுது. எதை ஒன்றால் என்ன பண்ணுறதுன்னா இவன் ஆங்கிலமும் தமிழும் கலந்து கலந்து பேசுகிறான். ஆனால் தான் பாவேந்தன் பாரதிதாசன் பரம்பரையில் வந்த காசி ஆனந்தன் சொன்னார், தமிழா நீ பேசுவது தமிழா, நீ எழுதுறது தமிழாடா. இப்போ காலேஜில் பேசுகிறான்னு, ஒன்று தமிழ் பேசு, இல்லைன்னா இங்கிலீஷ் பேசு. தங்கிலீஷ் பேசுகிறான். என்ன சொல்கிறான், மார்னிங் எழுந்து ப்ரஷ் பண்ணி, ஃபேஸ் வாஷ் பண்ணி, பாத் பண்ணி, டிஃபன் பண்ணி, ட்ரெஸ் பண்ணி, வாக் பண்ணி, பஸ்ஸை கேட்ச் பண்ணி, காலேஜை ரீச் பண்ணி, ஃப்ரெண்டை மீட் பண்ணி, கடைசியாக லவ் பண்ணின்னு முடிச்சிடுறோம். எல்லா வார்த்தையும் ஆங்கிலம், கூட 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 தமிழ், இப்படி ஜாயின் பண்ணி பேசுகிறாடே தவிர தூய்மையான தமிழ் பேசுறதில்லை. ஆனால் தான் கன்னி தமிழ் இருந்த நாட்டில் இன்றைக்கி பண்ணி தமிழ் நிறைய வந்துடுச்சு. பண்ணிங்கிறது ஜாயின் பண்ணி பேசக்கூடிய சூழ்நிலை இந்த நாட்டில் வந்துச்சு. அதனால தான் பாரதிதாசன் சொன்னால் தமிழில் பேசுகிறா, தமிழாக நினைடா. ஆனால் தான் புத்தக திருவிழாவும் இந்த அரசாங்கமும் தமிழ் வாழ்க, தமிழ்லையே பேசுங்க. தமிழன் எதுக்கு வெக்கப்படணும், எனக்கு ஆங்கிலம் தெரியலன்னா வெக்கப்படணும். சில பேர் தமிழே தெரியாதுங்கிறான், அதுக்கு வெக்கப்பட மாட்டாங்கிறான். பெருமையாக சொல்கிறேன், சார் தமிழெல்லாம் எனக்கு பேச தெரியாது, படிக்க தெரியாதுங்கிறதுல சொல்கிறான். அதனால தான் பாரதிதாசன் சொன்னார், மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை, மான் தோப்பினிலே நிழலா இல்லை. மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை, மான் தோப்பினிலே நிழலா இல்லை. தனிப்பெரிதாம் துன்பம் இது தமிழ்நாட்டின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று பாவேந்தன் வருத்தப்பட்டான். இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்து கொண்டிருக்கிறது, இனியும் மாற வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவாக இருக்கிறது. பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு சொன்னார், அச்சமும் நாணமும் இல்லாத பெண்கள் அழகிய தமிழ்நாட்டின் கண்கள். பெண்ணுன்னா எப்படா இருக்குன்னா, அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு, இப்படி எல்லாம் இருக்கணும். 16 முழ சேலையை கட்டிக்கணும், மெதுவாக நடக்கணும், தலை குஞ்சு போகணும். அப்படிங்கிற காலகட்டத்தில் புரட்சி கவிஞன் ஏன் சொல்கிறேன்னா, புரட்சியான விதைகளை இந்த நாட்டு மக்களுக்கு இடத்துல விதைத்தார். அவர் தான் சொன்னார், அச்சம் கிடையாது அவளுக்கு, அச்சமும் நாணமும் இல்லாத பெண்கள் அழகிய தமிழ்நாட்டின் கண்கள் என்று சொன்னார். நீ பார்த்தீங்கன்னா ஓட்டப்பந்தய வீராங்கனை பிடி உஷாவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஓட்டப்பந்த வீரனாங்கன்னா ஒரு பெண்ணை எப்படி பார்ப்பான்னா, அவள் முகத்தை பார்ப்பான், அவள் அழகை பார்ப்பான், அவள் வண்ணத்தை பார்ப்பான். ஆனால் ஓட்டப்பந்தய வீராங்கனை ஒரு பெண்ணை அழகு அங்கங்களெல்லாம் பார்த்து ரசிக்கக்கூடிய மக்கள் இடத்துல அவளுடைய அத்தனை பார்வைகளிலும் அந்த பாதங்களை போட்டு அவள் பாதம் ஓடாதா, அந்த வெற்றி கோட்டை தாண்டாதா என்று பார்க்குறாங்கன்னா, அந்த வீரம் அங்கே வந்தார்கள் என்று சொன்னால் அதற்கு பாவேந்தன் பாரதிதாசன் போன்றவர்கள் போட்ட விதைதான் முளைத்திருக்கிறது. ஆனால் சொன்னால் கல்வி இல்லா பெண்கள்
கலர் நிலம். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலண்டா. கலர் நிலத்தில் புல் விளையலாம், அங்கே நல்ல புதல்வர்கள் விளைவதில்லைன்னா. அப்போ படிச்சுக்கடா. கல்வியில்லா பெண்கள் கலர் நிலம், அங்கே புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைந்திடவிடலைன்னா அம்மா நீ படிச்சுக்க. ஒரு ஆண் படித்தான்னா அவன் மட்டும்தான் படிப்பான். ஆனால் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் படித்தால் அவள் மட்டும் படிப்பதல்ல, அந்த குடும்பமே படிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா போன வருஷம் இந்த ஜூன் மாதம் இப்போ வரப்போது, போன ஜூன் மாதத்தில் என்ன நடந்துச்சுன்னா ஸ்கூலில் எடுத்துன்னு போய் பிள்ளைங்களை சேர்க்கணும். எதுக்கடான்னா படிக்கணும். ஏன்னா இந்த நாட்டில் சொன்னால் படிப்பு என்பது எதுடான்னா, அவ்வை சொன்னால் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. டே பிச்சை எடுத்தாவது படிச்சுக்கடா அப்படின்னா. வள்ளுவன் சொன்னான் படிக்க தெரியலையா, அந்த பஸ்ஸு என்ன பஸ்ஸுப்பா, இந்த போஸ்ட் ஓட்டிருக்காங்களே அது என்ன படமான்னு கேட்டேன்னா, மனிதா உன் கண்களிலே உன் முகத்தில் இருப்பது கண்ணல்லடா, படிக்க தெரியவில்லை என்று சொன்னால் உன் முகத்தில் இருப்பது கண்ணல்ல 2 புண் என்று சொல்லி வள்ளுவன் சொன்னானே, அதை படிச்சுக்க. நீ படிச்சுக்க என்பதுக்காகத்தான் அவன் என்ன சொன்னா, படி சங்கத்தமிழ் மூடிய படி. அன்னைக்கு சொன்னா படிச்சுக்க. என்ன சொன்னா, பாரதாசன் சொன்னார் காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. யாரு? பாரதி சொன்னான். முதல்ல படிடான்னு சொன்னான். அப்போ காலையில் படி. அதுக்கு பின்பு இந்த நாட்டில் வந்தவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, பாரதியார் என்ன சொன்னார்னா, காலையில் படி, மத்தியானம் படிக்காத, சாயந்தரம் படிக்காத, நைட்டு படிக்காத. பாரதியாரே பாப்பாவுக்கு எழுதின பாட்டில் காலையில் தான் படிக்க சொல்லிக்கிறாரு. ஆனாலும் மற்ற நேரத்தில் படிக்காத. காலையில் ஸ்கூலுக்கு போ, மத்தியானம் உன்னுடைய குல தொழில் என்ன ஆகுதோ அதுக்கு போடான்ட்டான். ஆனால் பாரதிதாசன் பிறகு வந்து தான் சொன்னான், டே காலையில் மல்லடா, காலையில் படி, மாலையில் படி, கடும்பகல் படி, மாலை இழுவ இரவு முழுவதும் படிடா என்று சொன்னவன் யாருன்னா புரட்சி கவிஞன் பாரதிதாசனாக இருக்கிறாருங்கிறதா அவருக்குள்ள சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த கவிஞன் தன் இனம், மொழி, இந்த மக்கள் முக்கோடி வாழ்நாளும் முயனுடைய பெருந்தவமும் எக்கோடி எவராலும் வெலப்படா என்கிற பெருவரம் பெற்றவன், வாரணம் பொருத மார்பன், வரையனை எடுத்த தோழன், தாரடி மவுளி 10 சங்கரன் கொடுத்த வாழ், எல்லாம் வைத்து வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை போனான்னு ராவணனை பற்றி கம்பராமாயணத்தில் அத்தனை பாட்டு இருக்கு. முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவம் எக்கோடி எவராலும் வெலப்படா என்கிற பெருவர பெற்றவன் சீதையை நினைத்தான், அவன் விழுந்து போனான், அவன் மண்டியிட்டு தலைகுனிந்தோடு போனான். ஆனால் இலங்கையில் இருக்கக்கூடிய ராவணன் தமிழன்டா, என் முன்னோன்டா, என்னுடைய தொப்புள் கொடி உறவுடா, அவர் இழிவாக நான் நினைக்க மாட்டேன், ராவணன் என்பவன் பெருவீரன் என்று சொல்லி ராவணனை புகழ்ந்து பாடியவனார்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தான் இருக்கிறார். அவன் யாருன்னா அருமையாக வீணையை மீட்ட தெரிந்தவன், இறைவனே பார்த்து மயங்குகிற அளவுக்கு வீணையிலே சாமகானம் பாடத் தெரிந்த மிகப்பெரிய இசை வல்லுனன், மிகப்பெரிய சிவபக்தன், மிகப்பெரிய ஆற்றல் உள்ள வில்லாளன் என்று சொல்லி அவர் சொன்னார். எழுதினார் ஒரு கவிதையில், தென் திசையை பார்க்கின்றேன், என்னுடைய தெற்கு பக்கத்தில் இலங்கையை பார்க்கின்றா, தென் திசையை பார்க்கின்றேன் என் சொல்வேன், என் சிந்தையும் தோள்களெல்லாம் பூரிக்குதடா. தென் திசையை பார்க்கிறேன், என் சிந்தையும் தோள்களெல்லாம் பூரிக்குதடா, செந்திசையை பார்க்கின்றேன் என் சொல்வேன் என்ற சிந்தையும் தோள்களெல்லாம் பூரிக்குதடா, அன்றளந்த இலங்கையினை ஆண்ட மரத்தமிழன், 2 திசைமுகத்தோன், தன் புகழை வைத்தோன், குன்றெடுக்கும் பெருந்தோழன், கொடை கொடுக்கும் கையாளன், குள்ளநெறி செயல் செய்யும் கூட்டத்தின் கூற்றம், என் தமிழர் மூதாதை, என் தமிழர் பெருமான் ராவணன் கான், அவன் நாமம் உலகறியும் வஞ்சக விபூஷணனின் அண்ணனின்று தன்னை வைத்ததற்கு அந்த மாவழிக்கு அஞ்சுகிற நெஞ்சானின் நல்யாழின் நரபுதனை மீட்டி இசை கொடுக்கும் புலவனாக இருக்கிறான் என்று சொல்லி தென்திசை பார்க்கின்றேன், என் சிந்தையும் தோள்களெல்லாம் பூரிக்குது அடடா என்று சொல்லி நம்முடைய ராவணனை சிறப்பு படித்தவர் யாருன்னா
புரட்சி கவிஞர் பாரத அது வரலும் ராவணன் தவறானவன், ராவணவன், அவன் தமிழன் அப்படியெல்லாம் சொல்லி இந்த காலத்தில் அவரை பற்றி பாட்டி சென்று செய்ய பார்க்கின்றேன், என் சிந்தையும் தோள்களெல்லாம் பூரிக்கதடா, நல்லாளின் நரம்பு சைத்து நல்பாட்டி சைக்கும் புலவனாக அவன் இருக்கிறான் என்று சொன்னவன் யாருன்னா புரட்சி கவிஞன் பாரதாசன். தன்னுடைய இனத்தை சார்ந்தவன், தன்னுடைய மொழியை சார்ந்தவன் அவன்தான் இருக்கான். ரசல் கம்சட்டோ ஒரு கவிதை எழுதுனா, ஏன் இந்த மொழியை நாம் பாதுகாக்கணும், மொழிக்காக ஏன் நம்ம போராடணும் அப்படின்னா, ஒரு மொழி செத்து போனால் அந்த இனம் செத்து போகும், மொழி செத்து போனால் இனம் செத்து போகும். ஏன் இத்தனை புத்தகத்தை அடித்து, இத்தனை புத்தகத்தை படித்து, இத்தனை அறிவாக வாழ்ந்தவர்கள் வர வேண்டும், உயர்ந்த பதவிகளில் பெற வேண்டும்னா, மனுஷனை படைக்கிற போது என்ன ஆச்சுன்னா, டார்வின் தேரிப்படி குரங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சி பெற்றவன் தான் டார்வின் தேரிப்படி. குரங்கிலிருந்து மனுஷன் வந்துட்டான், மனுஷன் உருவாகிட்டான். விலங்கினிடத்திலிருந்து மனிதன் பிரித்து காட்டுவது எதுன்னா ஆறாவது அறிவு. அந்த ஆறாவது அறிவு என்கிற பகுத்தறிவு, படிப்பறிவு இருக்கிறதே, பேசுகிற திறன் இருக்கிறதே, சிந்திக்கிற ஆற்றல் இருக்கிறதே, இதுதான் விலங்கினிடத்திலிருந்து மனுஷனை பிரித்து காட்டுது. ஆனால் தான் நீங்கள் பாருங்க, இதை எதடா பிரிச்சுது? நானும் மனிதனும் ஒன்று தானே, என்கிட்ட தானே வளர்ந்து வந்தான். அவனை உயர்வாக நினைக்கிறாங்க, என்னை இழிவாக நினைக்கிறாங்க. என்னையும் அவனையும் பிரித்தது எதுடான்னு விலங்காக இருக்கிற குரங்கு கொஞ்சம் சிந்திச்சு நினைச்சிச்சு. அது எதுடான்னா, அதுக்கு இல்லாதது நமக்கு எதுன்னா, நாம் படிக்கிறோம், நாம் சிந்திக்கிறோம், நாம் பேசுகிறோம். இந்த பேச்சை, சிந்தனையை, அறிவை எது தந்தது என்று சொன்னால் புத்தகம், நூல்கள் தான் தந்தது. என்பதனால்தான் புத்தகம் முதல்ல குரங்கு கிட்ட புக்கு குடிங்க முதல்ல கீழ்ச்சி போற்றும். குரங்கு முதல்ல புத்தகத்தை கொடுத்துக்கிட்டா அது என்ன பண்ணுன்னா கீழ்ச்சி போடும். அதற்கு காலகாலமாய் ஒரு கோபம் உண்டு, என்னையும் மனிதனையும் பிரித்தது இந்த புத்தகம் தான், அதனால் இந்த புத்தகம் படிக்கூடாதா, கிழிச்சு போடனா. மனிதன் விலங்கினிடத்திலிருந்து வித்தியாசப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் படிக்க வேண்டும். ஆனால் தான் நான் பார்க்குறேன், இங்கே இருக்கிற பாலாற்றங்கரையில் இருந்தாலும் சரி, டோல்கேட்டில் இருக்கக்கூடிய அந்த மயான பூமியிலே கல்லறையில் இருந்தாலும் சரி, கிறிஸ்தவருடைய கல்லறையாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியருடைய கல்லறையாக இருந்தாலும் சரி, நமக்குடைய இந்துக்களுடைய கல்லறையாக இருந்தாலும் சரி, சில சமாதிகளை பாருங்கள். சில சமாதிகளை பார்த்தால் அது என்ன பண்ணோன்னா, புதைக்கப்பட்ட மனிதன் படித்தான், பட்டம் பெற்றான், அறிவு பெற்றான், பணி பெற்றான், அத்தனையும் பெற்றுவிட்டு இங்கே அடங்கிவிட்டான். நம்ம பிறக்கிற போது, குழந்தையை முதலாக வளர்கிற போது பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க சொல்கிறோம். ஆனால் அந்த மனிதன் கடைசியாக இறந்து போனால் கல்லறையை பார்த்தால் கவிழ்த்து வைக்கப்பட்ட புத்தகத்தை போலவே இருக்கும். சாவுக்கு, இறப்புக்கு பின்பாக கூட அவன் படித்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் அடையாளம், நம் தமிழனுக்குள்ள அடையாளமாக இருக்குது. ஆனால் தான் படிக்கன்னு சொல்கிறேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவன்லாம் நிறைய புக் எடுத்துகிட்டு போகிறான். ஹோம்ஒர்க் புக்கு, நோட் புக்கு எல்லாம் எடுத்துன்னு ஒரு சுமையாக போகிறான். காலேஜ் படிக்கிற பையன் கைவீசுன்னு வரான். அதிகபட்சம் ஒரு நோட் எடுத்துகிட்டு இப்படி சுற்றிட்டே வருவான், கைவீசுன்னு வரான். சின்ன குழந்தைகள் இவ்வளவு படிக்கிறாங்களே, இந்த பையங்க படிக்க மாட்டேங்கிறாங்களேன்னா, ஸ்கூலில் எடுத்துன்னு போயிட்டு ஒரு செய்தி சொல்கிறேன். போன ஜூன் மாதம் 12ஆம் தேதி ஸ்கூல் திறந்தாங்க. அண்ணே அதான் நான் கரெக்டுண்ணே, ஏன்னா சிலுப்பு அண்ணங்கிட்ட தான் கேட்கணும், முத்து சிலுப்பு கிட்ட கரெக்டாக சொல்லுவார். ராஜன் பாபு பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கெல்லாம் நிறைய புத்தகத்தை எழுதியிருக்காரு. கம்ப்யூட்டர்ஸில் முதல்ல புத்தகம் அவர் தான் எழுதினார். பார்த்தீங்கன்னா முதல் நாள் அவர் கொஞ்சம் வசதியானவர் தான், எங்கள் தெருவில் இருக்கிறார். வசதியானவர். அவர் என்ன பண்ணார், இந்த கோவிட் சமயத்தில் கூட தனியார் ஸ்கூலில் பையனை படிக்க வச்ச இங்கிலீஷ் மீடியத்தில், அந்த பையன் என்ன பண்ணுறான், வீட்டிலையே ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டு கூட ஃபுல் ஃபீஸ் கட்டணும்னு சொன்னான். அதனால் அவனை என்ன பண்ணான், இனிமேல் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நான் சேர்ப்பேன்னு அங்கே யூகேஜி, எல்கேஜி எல்லாம் படிச்சுட்டு வந்துட்டான். அவனை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாரு, கவர்மெண்ட் ஸ்கூலில் 1ஆவதில் சேர்த்து விட்டார். முதல் நாளில் அங்கே சேர்த்து விட்டார். அவன் இங்கிலீஷ் நல்லா பேசுவான், இப்போ என்கிட்ட கூட பேசுவான். தமிழ் கொஞ்சம் சரியாக வராது அவனுக்கு. சரின்னு சொல்லிட்டு தமிழ் படிக்கிட்டோம். சரிங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தா தமிழ் நல்லா வரும், ஆனாலும் சேர்த்துருங்க. முதல் நாள் என்ன பண்ணிட்டான், ஸ்கூலுக்கு போனான். அப்பா எட்டு போய் விட்டுட்டு பேரெல்லாம் கொடுத்து சேர்த்துட்டு வந்துட்டார். சேர்த்துட்டு வந்தவுடனே அவன் நம்மனா ஃபஸ்ட் நாளே பக்கத்தில் இருக்கிற பையன்கிட்ட சாக்லேட் கேட்டுக்கிறான்.
அவன் கொடுக்கலன்னு ஏன்னா சாக்லேட் கொடுறான்னா அவன் என்ன பண்ணா கொடுக்குற மாதிரி கொடுத்து வாயில் போட்டு மென்ட்டான். ஒரே சாக்லேட் கொடுக்கலன்னா அவன் விரல பிடிச்சி கடிச்சிட்டான். கவர்மெண்ட் ஸ்கூல் வாத்தியார் இல்லை, அவன் ஓடு ரத்தம் சொட்ட போகிறான். டேய் யாரா அவன்? இவன் கையை பிடிச்சி கடிச்சிட்டான் சார். டேய் நாயே, முதல் நாளை வந்து பக்கத்தில் இருக்கிற பையனை கடிச்சிட்டேடா நாயேன்னாரு. நேராக ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்தான். அப்பா கேட்டார், ஸ்கூலுக்கு போனேடா என்னடா சொல்லி கொடுத்தார். அப்பாப்பா வாத்தியார் நாய்ங்கிறாருப்பா. நாயின்னா என்ன பண்ண? அவனுக்கு டாகுன்னா தான் தெரியும், இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவன்ல. நாயின்னா என்ன பண்ண? ஒன்றும் இல்லைடா கண்ணு, பையன் ஸ்கூலுக்கு போனேன்னு நான் குடும்பத்துக்காக லோன்னு உழைக்கிறேன்னு நான் தாண்டா நாயின்னார். உடனே அந்த பையன் சொன்னான், அப்பான்னா நாயாப்பா, நாயின்னா அப்பாவாப்பான்னா. மறுநாள் ஸ்கூலுக்கு போனால் இந்த பெஞ்சுக்கு அந்த பெஞ்சுக்கு குதிக்கிறான். உடனே வாத்தியார் சொன்னார், டே யாரா அவன் கத்தினுக்கிறவன்? சரியான பேய் மாதிரி கத்துறியடா பேயன்னாரு. நேராக ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்த உடனே அப்பா கேட்டார், டே கண்ணு ஸ்கூலுக்கு போனே என்னடா பாடம் சொல்லி கொடுத்தாரு. அப்பாப்பா வாத்தியார் பேய்ங்கிறாருப்பா, பேய்னா என்ன பண்ண? அவன் ஸ்கூலுக்கு போனேன்னு அவர், நான் நாயாக உழைக்கிறேன், உங்கள் அம்மா பேயா கத்துறாளே, உங்கள் அம்மா தாடா பேயினா. அப்போ பேயின்னா அம்மாவா பண்ணான். மறுநாள் ஸ்கூலுக்கு போனால் 1 2 3 சொல்லி கொடுக்குறாரு. சொல்லவே இல்லை. சரியான முண்டமாக வந்து என் கிளாஸில் மாட்டீங்கன்னா முண்டான் அப்படின்னாரு. நேராக வீட்டில் வந்து மூலையில் உக்காந்துட்டான். உக்காந்த உடனே அப்பா, டே இல்லை ஸ்கூலுக்கு போகலையாடா, பெஞ்சு டேபிளுக்கு அடியில் உக்காந்துக்கிறியாடா மூலில், என்னடாண்ணா போப்பா, என்னடா சொல்லி கொடுத்தாங்க. அப்பா வாத்தியார் முண்டங்கிறாருப்பா. முண்டான்னா என்னப்பான்னா? ஒன்றும் இல்லைடா, தலையில்லாத்துக்கு பேரெல்லாம் முண்டந்தாண்டா. நம்ம வீட்டில் இருக்கிற கட்லு சேரு சோபா செட்டெல்லாம் முண்டம், அப்போ டைனிங் டேபிளெல்லாம் முண்டமாமா, தலையில்லாதெல்லாம் முண்டந்தாண்டா. அப்படியா, கட்லு சேரு சேபிளெல்லாம் முண்டமாப்பாண்ணா. சரின்னு போயிட்டான். மறுநாள் ஆத்திச்சூடி சொல்லி கொடுக்குறாரு. திருக்குறள் ஒன்று சொல்லி கொடுத்தாரு. உடனே எதுவுமே சொல்ல கம்முனேன்னா திருப்பி சொல்கிறான்னா கூட சொல்ல வாத்தியாருக்கே கோவம் வந்துட்டு அவன் தலைமையில் நங்குன்னு ஒரு கொட்டு வச்சு, டேய் சரியான தண்டமாக இருக்கிறேடா, என் கிளாஸில் வாட்டினேடா, உன்னை பாஸ் பண்ண வைக்கலாம், இந்த ஹெட்மாஸ்டர் சும்மா இருக்க மாட்டார் தண்டன்னா. அப்பா வாத்தியார் தலையில் கொட்டார்ப்பா, ஸ்கூலுக்கே போக மாட்டேன், தண்டங்கிறாருப்பா. தண்டன்னா என்ன பாடினா? பையன் ஸ்கூலுக்கு போனோன்னு அப்பா சொன்னார், டே நான் நாயா உழைக்கிறேன், உங்கள் அம்மா பேயா கத்தரா, நம்ம சொந்தக்காரன்லாம் வந்து ஓசியில் சாப்பிட்டு போகிறானே அவன் தாண்டா தண்ட சொன்னான். அப்போ சொந்தக்காரன்லாம் தண்டமாக பண்ணான். மறுநாள் மழை பெஞ்சு ஸ்கூல் லீவ் விட்டாங்க. டிவியில் போட்டான் பள்ளி கல்லூரிகள் அத்தனையும் விடுமுறைன்னு. உடனே அப்பா என்ன பண்ணார், மார்க்கெட்டுக்கு போயிட்டார். அம்மா வீட்டில் பாத்ரூமில் குளிச்சுன்னு இருந்தாங்க. அவன் வீட்டு காம்பவுண்டு கேட்டை பிடிச்சி நின்று இருந்தான். அந்த நேரம் பார்த்தா அவன் வீட்டுக்கு 4 சொந்தக்காரன் வந்துட்டான். உடனே அந்த பையன் சொல்கிறான், வாங்க தண்டங்களா வாங்க, வந்து முண்டத்தில் உக்காருங்க, நாய் கடைக்கு போகுது, பேய் குளிக்குதுங்கிறாயா. அப்போ ஒரு மனிதனுக்கு நல்லவற்றை பள்ளிக்கூடங்கள் சொல்லிவிட்டால் இப்போ பேரண்ட்ஸ் இப்படி டைவர்ஷன் பண்ணால் அவன் என்ன ஆகுது என்பது தான் நாம் சிந்திக்க வேண்டும். ஆனால் படிங்க. படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு. படிப்பு நம்மை உயர்த்தும். வாழ்க்கை என்னடான்னா, ஒரு கவிதை சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க்கை எதுன்னா, வளமாக இருந்தால், நாம் நலமாக இருந்தால் நம்ம எல்லாரும் மெச்சிப்பான். இவன் என் சொந்தக்காரன் சொல்லுவான். தாய் கூட என்ன நினைப்பாள்னா, அறிவான பிள்ளைகளுக்குத்தான் முக்கியத்துவம் தருவாளாம். ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்த எத்தனை பிள்ளைகளாக இருந்தாலும் அறிவால் முதிர்ச்சி அடைந்திருக்கிற, அறிவாளியாக படித்திருக்கிற பிள்ளை மேல்தான் தாய் அதிகமாக அன்பு செலுத்துவாள் என்று புறநானூறு சொல்லுகிறது. ஆனாலும் படிங்க. நல்ல இடத்துக்கு போனோமா படிங்க. அந்த படிப்பு வர வேண்டும். வாழ்க்கையில் வளமும் நலமும் பெற வேண்டும் என்றால் படிக்கணும். ஒரு கவிதை சொல்லி நிறைவு செய்கிறேன். எனக்கு தெரிஞ்ச கவிதைங்கிறதுனால தான். இப்போது இந்த துணி இருக்குதுன்னு வச்சுங்களேன், இது எனக்கு கல்யாண நாளுக்கு எடுத்தது. அண்ணன் வந்து முத்து சிலுப்பு இருக்கிறாருன்னா அவருக்கு வந்து பர்த்டேக்கு எடுத்தது. நம்ம நூலகர் இருக்கிறாருன்னா அவர் வெட்டிங் டேக்கு எடுத்ததும் போடுவோம். இதே பெண்கள் கூட ராசியான ட்ரெஸ்ஸுன்னு சென்டெல்லாம் அடித்து போட்டுப்போம். இந்த துணியே கிழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கிங்களேன், நம்ம வீட்டு அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அடுப்புங்கரையில் சமையல் அறையை கருத்துணியாக சட்டியை பிடிப்பாங்க, இல்லை காலில் போட்டு மிதிப்பாங்க. வாழ்க்கை கூட அது போல தான். நீ வளமாகவும் நலமாகவும் இருந்தால் தான் உலகம் உன்னை பாராட்டும். நீ படிப்பறிவு இல்லை என்று சொன்னால், பாமரனாக இருந்தால் உலகம் உன்னை பாராட்டாது என்று சொன்னோன்னா, இது எப்படி வந்தா, ஒரு வயக்காட்டில் பருத்தி செடி வரும், செடியிலேருந்து பஞ்சு வரும், பஞ்சிலேருந்து நூல் ஆக்குவான், நூலை சாயந்தோப்பான், சாயந்தோச்சதில் அடையா நெய்வான்,
ஆடை இருக்கிறது விற்கும், அதை வாங்கிட்டு வந்து டைலர்கிட்ட கொடுத்து வெட்டி தச்சு ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிறோம், இதுதானடா வாழ்க்கைன்னு சொன்னால், கருச காட்டு கழனியிலே சில கால்கள் உழுத உழவு, சில கைகள் கனிந்த கனிவு, குடிசையிலே எரியும் விளக்கை போல இலைகள் 2 வரவு, அது இயற்கை தந்த அழகு, பருத்தி என்று ஒரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போல எங்கள் கருச கழனி மேலே, அது சிரித்து அழகில் காய் வடித்தது சின்ன குழந்தை போல, ஒரு வண்ணச்செடி மேலே பருத்தி எடுத்து கொட்டை பிரிச்சு பஞ்சு குவிக்கலாச்சு, மில் பயணம் பார்க்க போச்சு, அதை திருத்தி எடுத்து பார்க்கும்போது சின்ன இழ ஆச்சு, நூல் என்னும் பெயர் உண்டாச்சு, அழகு வண்ணம் தான் கலந்தது நெய்ததில் ஆடை வந்தது மெல்ல, பலர் மாதர் உடுத்து கொள்ள, அந்த மாதர் உடலில் ஏறி கோல கவிதை சொல்ல, அந்த துணியில் ஒன்று கிழிஞ்சு அடுப்புங்கரைக்கு வந்து இன்னைக்கு படிக்கும் கவிதை சிந்து, வாழ்ந்த நாளில் வாழ்ந்த எண்ணெய் வைத்த இரும்பு பெட்டி, இன்னைக்கு உதைக்கும் எண்ணெய் எட்டி, நிலை தாழ்ந்த போது மனிதன் கூட உடைந்த பானை செட்டி, இதில் யார் உறவு கொள்வார் ஒட்டின்னு சொன்னால் படிக்கணும். 2 தோழிகள் இருந்தாங்க, ஒன்னா வந்தோம், ஒன்னாவே படித்தோம், ஒன்னாவே இருந்தோம். ஆனால் நீ உயர் படிப்புக்கு படிச்சுட்டு வெளியே போயிட்ட, நான் உள்ளூரில் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஊர் திருவிழாவில் சந்தித்தோம். ஆனால் ஊர் திருவிழாவில் சந்திக்கிற தோழிகள் நீ எப்படி இருக்கிற, நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த தோழிகளே படித்து விட்டு புத்தக திருவிழாவில் சந்தித்தால் என்ன சொல்லுவாங்கன்னு அதை சொல்லி நிறைவு செய்கிறேன். 2 தோழி தான், ரொம்ப நாள் ஆச்சு, ஒன்றா விளையாண்டுந்தோம், இந்த திருவிழாவில் உன்னை பார்த்தேன், நீ எப்படி இருக்கிற, நான் எப்படி இருக்கிறேன்னு பேசினேன். ஆத்தோறும் பூத்த மரம், ஆணை அடங்க மரம், கிளையெல்லாம் கூடுகட்டி கிளியடையும் புங்க மரம், புங்க மரத்தடியில் பூ விழுந்த மண்வெளியில் பெண் பார்த்த சிறு வயசு பெண்ணே நினைவிருக்கா, சிரிக்கும் அவ பாவாடை சீக்கிரம் அவருதுன்னு இறுக்கி முடிவோட்டி எங்காத்தா கட்டிவிட, பட்டி சிறுகயிறு பட்டையிடும் புண்ணாக இடுப்பு தடத்தில் நீ எண்ணெய் வச்ச நினைவிருக்கா, கருவாட்டு பானையிலே சிறுவாட்டு காசெடுத்து கோணாறு கடை தேடி குச்சைசு ஒன்று வாங்கி நான் திங்க நீ கொடுக்க, நீ கொடுக்க நான் திங்க, கலங்கி ஐசு குச்சி கலர் கலரா கண்ணீர் வடிக்க, வீதி மணலில் 2 துண்டா விழுந்துருச்ச நினைவிருக்கா, வல்லாறு சலசலக்க வெயில் போல நிலவடிக்க, பல்லாங்குழி ஆடுகையில் கால் கொலுசு நீ துளைக்க, கொடுவாப்பா கிளவி என்று கேவி கேவி நீ அழுக, என்னோட கால் கொலுசு எடுத்துனக்கு கொடுத்து எங்கள் வீட்டில் போய் நொக்கு பத்த நினைவிருக்கா, ஒன்றா வளர்ந்தோம், ஒரு தட்டில் சோர்த்துண்ணோம், பிரியாமல் இருக்க பெருவழியை யோசித்தோம், ஒரு புருஷங்கட்டி ஒரு வீட்டில் சக்களத்தை வாழ சம்மதித்தோம் நினைவிருக்கா, ஆடு கனவு கண்டா அறிவா அறியாது, பொழுது கனவு கண்டா புழுவுக்கு தெரியாது, எப்படியோ பிரிவானோம் இருவேறு திசையானோம், தண்ணி இல்லா ஊருக்கு தாலி கட்டி நீ போக, வறண்ட ஊருக்கு வாழ்க்கப்பட்டு நாம் போக, எம்புள்ள எம்புருஷன் எம்பொழப்பு என்னோட, உம்புள்ள உம்புருஷன் உம்பொழப்பு உன்னோட, நாளும் கடந்துருச்சு நரைகூட விழுந்துருச்சு, நம்ம வயத்தில் வளர்ந்த கொடி வயசுக்கு வந்தாச்சு, ஆத்தோறும் பூத்தமரம் ஆணை அடங்கமரம் கிளையெல்லாம் கூடுகட்டி கிளியடையும் புங்கமரம், போன வருஷத்து புயல் காத்தில் விழுந்துருச்சேன்னு படிக்காத பாமர கிராமத்து பெண்கள் தன்னுடைய ஆசை கனவுகள் நிறைவேறவில்லை, நாம் ஒன்றாக சந்திக்க முடியவில்லை ஊர் திருவிழாவில் பேசினார்கள். ஆனால் படித்து புத்தகத்தை படிக்கும் பெண்கள் இன்னும் படியுங்கள், புத்தக திருவிழாவில் சந்தித்தால் நீ எங்கே இருக்கிறாயோ நான் அந்த ஊருக்கே டிரான்ஸ்ஃபர் வாங்கி வந்து விடுகிறேன், நீ ஒரு அலுவலராக இருக்கிறாய், பாரதி கண்ட பாவேந்தன் கண்ட புதுமை பெண்ணாய், இதோ மேடையில் கூட பிற்பட்ட நலத்துறை அலுவலர் இருக்கிறான்னா, படித்து விட்டால் பிரிவு என்பது அல்ல, சரித்திரம் இருக்கிறது, சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறுங்கள், படியுங்கள், நீங்கள் தலைகுனிந்து படிந்தால் வாழ்க்கை தலை நிமிர்த்தும். புத்தக திருவிழாவை கொண்டாடுவோம், புத்தகங்களை பேணி பாதுகாப்போம், படிப்போம், கண்களால் வாசிப்போம். இன்னும் சில புத்தகங்கள் இந்த நாட்டில் கண்ணி கழியாமலே இருக்கிறது, யாரும் தொடாமலே இருக்கிறது, அதை தொட்டு பாருங்கள், உங்கள் கரங்கள் பட வேண்டும், உன் கண்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக தவம் கிடக்கிறது. புத்தக திருவிழாவின் வாயிலாக வீட்டிற்கு போகிற போது ஒவ்வொருவரும் ஒரு புத்தகத்தை வாங்கி செல்லுங்கள். குளியலறை, நமக்கு பூஜை அறை, வரவேற்பு அறை, சமையலறை, படுக்கை அறை இருப்பதை போல நூலக அறையும் உங்கள் குடும்பத்தில் ஏற்படுத்துங்கள். வாழ்க்கை வசந்தமாகவென சொல்லி
வாய்ப்பளித்தவர்களுக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் இருந்தமிழே உன்னால் இருந்தேன் என்று இந்த தமிழ் பேச்சை, எளியவன் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த அவையோரே, உங்கள் பாதங்களை பாருங்கள், என் நன்றி மலர்கள் குவிந்து கிடக்கிறதென சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து மீண்டும் எங்களுடைய இனிய தோழர் அண்ணன் சிலுப்பன் அவர்களுக்கும், நூலகர் ஐயா அவர்களுக்கும், ஐயா பழனி அவர்களுக்கும், இங்கே இருக்கக்கூடிய ராஜன் பாபு அவர்களுக்கும், நம்முடைய சிவமூர்த்தி அவர்களுக்கும் நான் ஒவ்வொருவர் பேரை சொல்லலாம். எங்களுடைய செம்மொழி தமிழ்ச் சங்கத்தினுடைய தலைவர் ஐயா அவர்களுக்கும், மேடையிலே எனக்கு முன்னாலே பேசிய பாரத் தமிழ் அவர்களுக்கும், பிற்பட்ட நலத்துறை அமைச்சருக்கும், தொலைக்காட்சியில் அற்புதமாக எடுத்துக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வெகு சிறப்பாகவும் எழுச்சியாகவும் பாரதிதாசனே வந்து இங்கே இந்த அரங்கிலே உரையாற்றுவது போன்ற ஒரு உரையை நம்முடைய அன்பு பேராசிரியர் மண்ணின் மைந்தன் இளைஞன் இன்றைக்கு இந்த சிந்தனை அரங்கிலே உரையாற்றுகிறார். மீண்டும் ஒரு முறை அவருக்காக இந்த அரங்கம் நிறைந்த கரவொலி எழுப்பி அவருக்கு நன்றி தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். உள்ளபடியே பாரதிதாசன் கோடை காலத்து மழை என்பார்கள். கோபம் பாரதியை விட, திருவள்ளுவரை விட 3 மடங்கு பெரிதான கோபக்காரன் நம்முடைய புரட்சி கவிஞன் பாரதிதாசன். இன்று இருந்தால் பாரதிதாசன் எப்படி கவி பாடியிருப்பார் என்று அவர் படித்த அந்த கவிதைகளை நம்முடைய பேராசிரியர் அன்பு அவர்கள் இந்த அரங்கிலே சில வரிகளை மட்டும் தொட்டு காட்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு மிக அற்புதமான ஒரு ஆழமான உரையை அளித்த பேராசிரியர் அன்பு அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் பொது நூலகத்துறை சார்பிலும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாருங்கள், அந்த காலத்திலேயே வடநாடு தென்னாட்டை வீழ்த்த செய்த வஞ்சகங்கள் சிறிதல்ல தம்பி பாரதிதாசன் சொல்கிறான். இன்றைக்கு நம்முடைய மூதறிஞர் முத்தமிழறிஞர் கடிதம் எழுதினார் இல்லையா தம்பிக்கு, அது போன்ற ஒரு கவிதையை 4 வரி கவிதை எழுதியிருக்கார். வடநாடு தென்னாட்டை வீழ்த்த செய்த வஞ்சகங்கள் சிறிதல்ல தம்பி, இடைநாளில் மட்டுமா சென்ற 2000 ஆண்டு பார்த்தார் விடுவாயடா தன்னலத்தை, உன் விடுதலை திராவிடர் விடுதலையில் உண்டு தம்பி, நீ கவிபாடு கல்வியில் முன்னேறு என்று பாரதிதாசன் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். இந்த கவிதைகளை மீண்டும் ஒரு முறை நீங்கள் வாசிக்க வேண்டும். புரட்சி கவிஞன் பாரதிதாசன் நம்முடைய முண்டாசு கவிஞன் பாரதியை போல பல வடிவங்களில் தமிழ் சமூகத்திற்கு சேர்த்திருக்கின்ற சொத்து என்பது இன்றைக்கு நீங்கள் ரூபா நோட்டில் இருக்கிற அல்லது அரசியல் சாஸ்திரி சொத்தரப்பட்ட அத்தனை மொழிகளும் அல்ல, ஒரு மொழி போதும் இந்த உலகத்தை வெல்ல வீழ்த்த என்று நம்முடைய முத்தமிழறிஞர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். பாரதிதாசன் அதையே வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார். எனவே இந்த சிந்தனை அரங்கிலே இன்றைய நிகழ்வை சிறப்பித்த பேராசிரியர் அன்பு அவர்களுக்கும் கவிஞர் பாரத் தமிழன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை சிறப்பித்து தலைமையேற்றி நடத்தி கொடுத்த நம்முடைய பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அலுவலர் அவர்களுக்கும் வரவேற்புரை நல்கிய அலுவலர்களுக்கும் முறையாக நன்றி உரை சொல்ல நூலகர் ரவி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நாளைய சிந்தனை அரங்கிலே சரியாக 6 மணிக்கு இந்த அரங்கிலே யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சிந்தனை அரங்கு தொடங்கிடும். ஏன்னா நாளைக்கு 4 பேர் இருந்தால் கூட போடும். நான் ஆற்றுகின்ற அந்த உரையை நான் ஒரு தொகுப்பாளனாக, ஒரு அரசு அலுவலராக இல்லாமல் நாளை ஒரு புதிய வடிவத்திலே உங்களிடம் நான் உரையாடப் போகின்றேன். கடந்த 35 ஆண்டுகளாக தமிழ் சமூகத்திலே நான் சேர்த்த சொத்துக்களில் சில வரிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முத்து செலுப்பனாகிய நான் நாளை உரையாட இருக்கின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த தமிழ் சமூகத்தை இன்றைக்கு உலகம் முழுவதும் பரப்பி கொண்டிருக்கின்ற இந்த மண்ணின் மிகப்பெரிய எழுத்தாளனாக தமிழ்நாடு முற்போக்கு மேடைகளிலும் தலித் இலக்கியங்களிலும் பிற்படுத்தப்பட்டோர் மக்களுக்காகவும் இன்றைக்கு சமத்துவத்தை பரப்புகின்ற எழுத்தாளன் அழகிய பெரியவன் நாளைக்கு உங்களுக்காக உரையாட வருகை தர உள்ளார். எனவே சரியாக மாலை 6 மணிக்குள் நீங்கள் இந்த அரங்கிலே உங்கள் இருப்பிடத்தை பெற்றுவிடுங்கள், இல்லை என்றால் இடம் கிடைக்காது என்பதை இங்கே சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்களை நாளை 7ஆம் நாள் சிந்தனை அரங்கிற்கு வருக வருக என வரவேற்றி இந்த நாளை நிறைவு செய்வதற்காக நம்முடைய நூலகர் ரவி அவர்கள் நன்றி உரையாற்ற அழைக்கிறேன். மன்னிக்கணும், இன்றைய குழுக்கள் சிறப்பு குழுக்கள் இன்று 3ஆம் ஆண்டு மாபெரும் புத்தக திருவிழாவுக்கு வரவேற்பு நிகழ்த்திய மாவட்ட பிற்பட்டோர் நல அலுவலர் சு ஜெயசித்ரா அவர்களுக்கும்
தலைமை வகித்த மாவட்ட வன அலுவலர் மருத்துவர் குருசாமி, தபாலா இ வாபா அவர்களுக்கும், சிறப்புரை ஆற்றிய பேராசிரியர் திரு அன்பு பாவேந்தர், பாட்டுத்திறன் தலைப்பு சிறப்பு ஆற்றிய பேராசிரியர் அன்பு அவர்களுக்கும், சித்த மருத்துவர் உறுப்பினர் திட்டக்குழு தமிழ்நாடு தலைப்பு நல்லூர் நல்வாழ்வழங்கிய கு சிவராமன் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கும் வாசகர்கள் அனைவருக்கும் நன்றியுரையாற்றுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி, வணக்கம்.